ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம கன்வர்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி உங்களுடைய என்சிஇஆர்டி புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன், அது இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன். நான் கான்செப்ட்ஸ் அதோட ட்ரிக்ஸும் சொல்லி தர போறேன். அது இல்லாம 100க்கு மேல இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதுல நிறைய மார்க்ஸும் போகும். பட் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கிளியரா இருப்பீங்க. கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனாலதான் இந்த இம்பார்ட்டன்டான 100 கன்வர்ஷன்ஸ் கொடுக்க போறேன். ஸோ 100 மார்க்ஸ் guaranteed if you do this practice. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கன்வர்ஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் let's solve the questions and all. Okay, so now let's begin. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் சொல்ல போறேன். அண்ட் இது ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவா தான் இருக்க போகுது. So let's begin. இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? நமக்கு ஒரு நிமோனிக் கூட தெரியும், ஆயில் ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. which means oxidation அப்படின்னா loss of hydrogen and gain of oxygen. அதுவே reduction அப்படின்னா gain of hydrogen and loss of oxygen அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ oxidizing agent அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது the reagent which takes forward the oxidation. அதாவது எந்த ஒரு reagent ஆக்சிடேஷனை ப்ரொசீட் பண்ணுதோ அவங்கள நம்ம ஆக்சிடேஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா K2Cr2O7. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா கிளியரா தெரியும். K2Cr2O7. ஓகேவா? இவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி, இப்போ அதே மாதிரி ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு பாத்துடலாமா? ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், LiAlH4 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான். ஓகேவா? பொட்டாசியம் குரோமைட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இப்போ பேசிக்கலி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா இவங்க தான், மறக்க கூடாது. K2Cr2O7 அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஓகேவா? LiAlH4. இப்போ நம்ம பிகின் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி நமக்கு நிறைய ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஒரு கன்வர்ஷன் என்னன்னா, ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைடா மாத்துங்க, அண்ட் ஆல்டிஹைட்ல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வைஸ் வர்ஸா கேட்பாங்க, அப்படியே உல்டாவா. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்டிஹைடா மாத்துங்க, ஆல்டிஹைட்ல இருந்து ஆல்கஹாலா மாத்துங்க, இப்படி கேட்பாங்க. இப்போ பேசிக்கலி ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைடா எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஆக்சிடேஷன் தான் பண்ணும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சிடேஷன் தான். இப்ப அதுவே நான் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்டிஹைட் இல்ல ஆல்டிஹைட்ல இருந்து ஆல்கஹால் பண்ணணும்னா ரிடக்ஷன் பண்ணணும். கிளியர்? அப்ப உங்களுக்கே கிளியரா புரிஞ்சிருக்கும் நீங்க என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆப்வியஸா ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ண போறோம். K2Cr2O7 யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு பேருக்குமே. கரெக்டா? இவங்களுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம், இவங்க இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப அதுவே நான் ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் எது இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கு இவங்களை யூஸ் பண்ணுவோம். கிளியரா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம get into the next concept. இவ்வளவுதான் உங்களுக்கு ஆல்கஹால் டு ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் டு கார்பாக்சிலிக் ஆசிட் கன்வர்ஷன். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்க. CH3CH2OH இவங்க யாரு? ஆல்கஹாலா? ஆல்கஹாலோட நான் K2Cr2O7 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். which is nothing but oxidation. கரெக்டா? ஆல்டிஹைட் வந்துருச்சா? இப்போ இந்த ஆல்டிஹைடோட ஃபர்தரா திரும்பியும் K2Cr2O7 ஆட் பண்ணனா ஆக்சிடேஷன் நடந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வருமா? அதுதான் nothing but CH3COH. இதுல பசங்க நிறைய பேர் எப்படி தப்பு பண்ணுவாங்கன்னா, இது ரியேஜென்ட்லாம் கூட ஆட் பண்ணிடுவாங்க. பட் எப்படி அது கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்றது தப்பு பண்ணுவாங்க. இங்க பாருங்க, எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குமோ அவ்வளவு கார்பன் ஆட்டம் தான் ரீட்டைன் ஆகணும். இப்போ இது என்னது? இது எத்தனால். கரெக்டா? எத்தனால்ல இருந்து நமக்கு என்னவா மாறுது? எத்தனாலா மாறுதா?
எத்தனால்ல இருந்து எத்தனாயிக் ஆசிட் தான் இப்படிதான் மாறும். இதுல இருந்து கார்பன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது இந்த ரீஏஜென்ட் போடுறதுனால. புரியுதா? இப்ப வந்து எவ்வளவு கார்பன் நம்பர் இருக்கோ அவ்வளவுதான் ரீஜன் ஆகும். இங்க பாருங்க 2 கார்பன் இருக்கா, இங்க பாருங்க 2 கார்பன் இருக்கு. நிறைய பசங்க எங்க குழப்பிப்பாங்கன்னா இப்படி போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி போடக்கூடாதுனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்டிஹைட்ல இருக்க கார்பனையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அண்ட் சிமிலர்லி இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன், இப்படிதான் நீங்க வந்து அலிபாட்டிக் இந்த கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீங்க எடுக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ இந்த பேசிக் ரியாக்ஷன்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் நான் சொன்ன மாதிரி அகைன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ரிடக்ஷனுக்கு. ஓகேவா? அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்கைல் ஹலைடா நம்ம எப்படி மாத்தலாம், இந்த ஆல்கைல் ஹலைடா ஆல்கஹாலா எப்படி மாத்தலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடிக்கடி நீங்க ஃப்ரீக்வெண்டா மாத்துவீங்க. இந்த ரியாக்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஆல்கைல் ஹலைடு இருக்கு, இந்த ஆல்கைல் ஹலைட்ல இருந்து ஐ ஹேவ் டு கன்வெர்ட் இட் டு ஆல்கஹால் அப்படின்ற மாதிரியான क्वेश्चन வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த ரியாக்ஷன் பாருங்க. இவங்க ஆல்கைல் ஹலைட், இவங்களை நான் இப்படி மாத்தணும். எப்படி மாத்துவேன், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. aqueous KOH, aqueous KOH யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா, aqueous KOH யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைடா உங்களால ஆல்கஹாலா மாத்த முடியும். ஓகேவா? நீங்க பேசிக்கா இத மட்டும் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஆல்டிஹைடா ஆல்கஹாலா எப்படி மாத்துறது அப்படின்னா இட் இஸ் வித் ஹெல்ப் ஆஃப் aqueous KOH. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? அப்ப நீங்க எந்த ஆல்கைல் ஹலைட் கொடுத்தோம் உங்களை வந்து ஆல்கஹாலா மாத்த சொன்னாங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க என்னதான் பண்ணணும், aqueous KOH தான் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்ப அடுத்த கன்வர்ஷனுக்குள்ள போலாம். இப்ப நான் வந்து சரிப்பா இதெல்லாம் எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. எப்படின்னா ஆல்கஹாலா ஆல்டிஹைடா மாத்தலாம், ஆல்டிஹைடா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தலாம், கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிஹைடாவோ இல்ல ஆல்கஹாலோ வைஸ் வர்சா எப்படி மாத்தலாம், இல்ல ஆல்கைல் ஹலைடா ஆல்கஹாலா மாத்தலாம் அப்படின்றது வரைக்கும் நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது என்னோட கன்வர்ஷன் क्वेश्चनல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனாலா இருக்கு, அது எனக்கு வந்து எப்படி சொல்லலாம் பியூட்டனாலா மாத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது I have to increase the carbon number. எத்தனால்னா எவ்வளவு இருக்கும், 2 கார்பன் இருக்கும். ஆனா அது பியூட்டனால 4 கார்பனை நம்ம மாத்தணும். அப்ப இந்த மாதிரியான கன்வர்ஷனுக்கு ஆப்வியஸா கார்பன் ஆட்டமோட நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு கார்பன் இருக்கு, அது நான் 2 கார்பனா மாத்தணும், இல்ல 3 கார்பனா மாத்தணும், இல்ல 4 கார்பனா மாத்தணும். இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்க்கு நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஊட்ஸ் ரியாக்ஷன். ஊட்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? ஊட்ஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ரீஏஜென்ட் அப்படின்னா ஈஸ்டர் சோடியம். புரிஞ்சுதா? இப்ப நம்ம 2வது டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. இவங்களுக்கு என்ன இந்த ரியாக்ஷன் பேர் என்ன, கோரி ஹவுஸ்னு சொல்லுவாங்க. கோரி ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காப்பர் அயோடைடு பிளஸ் லித்தியம் அண்ட் அலாங் வித் தட் CH3Cl ஆட் பண்ணுவோம். இவங்க ஆட் பண்ணுவோம் நம்ம வந்து கார்பனை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஊட்ஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் வரணும், அதாவது CC இந்த மாதிரி. அதாவது ஊட்ஸ் ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினலா எவ்வளவு கார்பன் இருக்கோ அதோட 2 டைம்ஸ் வரும் ரிசல்ட் ப்ராடக்ட்ல. அதுக்கு தான் நீங்க வந்து ஊட்ஸ் ரியாக்ஷன் பண்ணுவீங்க. அதாவது ஒரு கார்பன் இருந்து அது எனக்கு வந்து 2 கார்பனா மாத்த சொன்னாங்க அப்படின்னா ஊட்ஸ் ரியாக்ஷன் பண்ணலாம். இல்ல 2 கார்பன் இருக்கு அது நான் வந்து 4 கார்பனா மாத்தணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஊட்ஸ் ரியாக்ஷன் பண்ணலாம். டபுள் அமௌண்ட் வேணும், ஈவனா வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஊட்ஸ் ரியாக்ஷன் பண்ணுவோம். இப்ப அதுவே கோரி ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வேணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரோபெனாலா மாத்தணும், அதாவது 3 கார்பன் இருக்கிற மாதிரி, இல்ல பென்டனாலா மாத்தணும் 5 கார்பன் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க கோரி ஹவுஸ் ரியாக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த 2 ரியாக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்றதை பார்க்கணும். இப்போ நான் வந்து இத கிளியரா உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ பாருங்க, எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து CH4 இருக்கு, which is nothing but what is this methane. கரெக்ட்டா? இப்போ இந்த மீத்தேனா வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எந்த ஒரு கன்வர்ஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு ஆல்கேனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்கேனோ இல்ல இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா you cannot proceed further. அது வந்து ரியாக்டிவா இருக்காது. அது வந்து in order to make it active, அதாவது ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
குளோரினோட H நியூ ஆட் பண்ணும். இது எந்த இந்த மாதிரி ஆல்கேன் ஃபார்மட்ல இருந்தா எந்த ஒரு காம்பவுண்டா இருந்தாலுமே சரி, இப்போ CH3 CH2 இந்த மாதிரி எந்த ஒரு காம்பவுண்டா இருந்தாலுமே அதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு குளோரின் பிளஸ் H நியூ வரணும். ஓகேவா? இது மறக்க கூடாது. Cl பிளஸ் H நியூ போட்டுருங்க. போட்டுட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணா ஒன்னும் இல்ல, இங்க இருக்கு 4 கார்பன் இப்படி இருக்குமா, இப்படி இருக்குதா, இத ஒரே ஒரு கார்பனை மட்டும் தூக்கி வெளியே போட்டுட்டு அதுக்கு பதில் அந்த பிளேஸ்ல நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கோம்ல அந்த குளோரினை சேர்த்துக்கோங்க. CH3 நீங்களே பாருங்க, CH3Cl கரெக்டா, அததான் நான் இங்க போட்டிருக்கேன். இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ CH4 இருந்தது, அவங்களோட நான் Cl பிளஸ் H நியூ போட்டேன். அப்போ ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு அதுக்கு பதில் CH3Cl அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப், இப்போ எனக்கு அந்த காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த காம்பவுண்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ரெண்டு ரியாக்ஷனே பண்றோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊத் ரியாக்ஷன் பண்றேன். ஊத் ரியாக்ஷன் நான் என்ன ஆட் பண்ணும், ரீஏஜென்ட் ஈத்தர் பிளஸ் சோடியம். இது பண்ணா எனக்கு நம்பர் ஆஃப் கார்பன் என்ன சொன்னேன், டபுள் ஆகும்னு சொன்னேன்னா எவ்வளவு கார்பன் போடுறோங்களோ அதுக்கு வந்து டபுள் அமௌண்ட் ஆஃப் கார்பன் வரும். இங்க பாருங்க ஒரே ஒரு கார்பன் இருக்கு, அப்ப நான் இங்க வரும்போது எனக்கு எவ்வளவு கார்பன் வரணும், 2 கார்பன் வரணும். இப்போ ஆப்வியஸா CH3 இன்னொரு ஒரு C வரும். அந்த Cக்கு எவ்வளவு 4 பாண்ட் இருக்கு, இங்க ஆல்ரெடி ஒரு Cl இருக்கனால இந்த 2 H, which means இந்த காம்பவுண்ட் என்னது, it is nothing but CH3 CH2 Cl. கரெக்டா? CH3 CH2 Cl. இப்போ எனக்கு வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் வந்துருச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு ஈத்தா பிளஸ் சோடியம் போட்டு இந்த மாதிரியே டைரக்டா வராது. உங்களுக்கு வரும்போது எப்படி வரும் தெரியுமா, 2 கார்பன் வந்து Cl இல்லாம இந்த மாதிரி CH3 தான் வரும். அகைன் நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா Cl பிளஸ் H நியூ போட்டு அதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு CH3 CH2 Cl இப்படி வரும். அது தேவையில்லாத ப்ரொசீஜர் அப்படின்னா நான் உங்களுக்கு டைரக்டா எழுதுனா, பட் எக்ஸாம் எழுதும்போது நீங்க ஃபுல்லாவே எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துருச்சு. அகைன் எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஹேவ் டு டபுள் அப்படின்னா அகைன் ஹேவ் டு ஆட் ஈத்தா பிளஸ் சோடியம் ஒன்லி. ஓகேவா? அப்பதான் எனக்கு ஈவன் நம்பர்ல வரும். CH3 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 இப்படி வரும். அண்ட் இவங்கெல்லாம் வந்து சாரி CH2 வருங்க, CH2 கரெக்ட். ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும், ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். ஃபைன். இப்போ நீங்களே பாருங்க, இந்த CH3 CH3 CH2 CH2 CH3 CH3 CH2 CH2 கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்தது எல்லாம் கிளியரா புரிஞ்சுச்சா? இப்போ நான் எனக்கு இப்போ இந்த கன்வர்ஷன் என்னது, இப்போ நம்ம இந்த ஈத்தர் அண்ட் சோடியம் யூஸ் பண்ணி நம்ம ஊத் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸா கண்டிப்பா உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற மாதிரி தான் கிடைச்சது. தட் இஸ் உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் போட்டு நான் வந்து 2 கார்பன் எடுத்தேன், அப்புறம் வந்து திரும்பியும் இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணி 4 கார்பன் எடுத்தேன். which means I can prepare what from this reaction. நான் வந்து ஈத்தேன் ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பியூட்டேன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல இந்த ஊத் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோபேன்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது ஆட் நம்பர்ல வருது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கும்போது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். let's look at that example. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா CH4 இருக்கு. அகைன் இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணிடணும். சரி, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இவங்களை வந்து ஈத்தர் அண்ட் சோடியமே யூஸ் பண்ணி டபுள் த நம்பர் ஆஃப், ஏன்னா ப்ரோபேன் பண்ணும் இல்லையா, ப்ரோபேன் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் அதை வந்து எனக்கு கொடுத்தது ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, மீத்தேன் கொடுத்துருக்காங்க. மீத்தேனை பியூட்டேனா மாத்திட்டு அப்புறம் பியூட்டேனை தான் ப்ரோபேனா மாற்ற முடியும். புரியுதா? ஏன்னா இந்த கோரிஹாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது ஒரே ஒரு கார்பனை தான் வந்து ஆட் பண்ணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, ப்ரோபேன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அது வந்து பியூட்டேன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதோட ஒரு கார்பனை ஆட் பண்ணி அது பென்டேனா மாறும். இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் இதுக்கு தான் வந்து நீங்க வந்து இந்த கோரி ஹவுஸ் பண்ணுவீங்க. அதை நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். இப்போ ஈத்தர் பிளஸ் சோடியம் யூஸ் பண்ணி நான் டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் எடுத்துப்பேனா, அப்படின்னா என்ன வரும், இந்த மாதிரி CH3 CH3. ஆனா அகைன் இவங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணும் Cl plus H யூஸ் பண்ணி. ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CH3 CH2 Cl வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஆல்கைல் ஹைலைட் கிடைச்சிருச்சு. இவங்க வந்து 2 கார்பன் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன வேணும், ஆட் நம்பர் ப்ரோப் ஃபார்ம்ல வேணும். அப்படின்ற பட்சத்துல இங்கதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த கோரிஹவுஸ் ரியேஜென்ட் காப்பர் அயோடைட் பிளஸ் லித்தியம், அது இல்லாம CH3Cl ஆட் பண்ணோம் அப்படின்னா
CH3 CH2 CH3 வரும். இப்போ நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்துருச்சு. So this is how we will proceed this addition of carbon atom. Addition of carbon atom. கிளியரா புரியுதா? இதுதான் ரெண்டாவது கான்செப்ட். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஆல்கஹாலை எப்படி ஆல்டிஹைடா மாத்தலாம், ஆல்டிஹைடை எப்படி கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தலாம், அதே மாதிரி வைஸ் வர்சா எப்படி பண்ணலாம் பார்த்திருக்கோம். அடிஷன் ஆஃப் கார்பன் ஆட்டமும் இப்ப நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம் பார்க்கலாம். எப்படி கார்பன் ஆட்டமா குறைக்கலாம் அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிக்ரீசிங் கார்பன் ஆட்டம் பார்க்கலாம். டிக்ரீசிங் கார்பன் ஆட்டம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட ஆல்கேனா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ரியேஜென்ட் இருக்கு. NaOH CaOH த்ரைஸ். ஓகேவா? இந்த ரியேஜென்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம முன்னாடி ஸ்லைட்ல வந்து பார்த்தோம்ல, எப்படி நம்ம வந்து ஆல்கைல்ஹைடை வந்து ஆல்கஹாலா வந்து மாத்திருப்போம். எப்படி மாத்திருப்போம்? ஆக்வஸ் KOH போட்டு மாத்திருப்போம். ஆல்கைல் ஹலைடு அதாவது CH3Cl இப்படி இருக்கும்போது நம்ம வந்து KOH போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து CH3OH வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்வர்ஷன் டிப். ஓகேவா? ட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுல இந்த ரெண்டு ரியாக்ஷன் வரும். ஓகேவா? கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படி கொடுத்து உங்களுக்கு அதை ஆல்கேனா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க NaOH CaOH ட்ரைஸ் ஆட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றது உங்களுக்கு ஆல்கேனா மாறிடும். கிளியரா? இது ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு ரியாக்ஷன். கார்பாக்சிலிக் ஆசிட் டு ஆல்கேன் is done using the reagent NaOH CaOH த்ரைஸ். இப்போ நம்ம டிக்ரீசிங் த கார்பன் ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு ப்ரோபேன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க வந்து ஈத்தேனா மாத்துங்க அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா நீங்க வந்து இந்த டிக்ரீசிங் த கார்பன் ஆட்டம்ஸ் இந்த ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ யூஸ்வலா உங்களுக்கு எப்படி நீங்க பண்ணீங்க இந்த கன்வர்ஷன் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரோபேன் இருக்கா, அந்த ப்ரோபேனை நீங்க வந்து ஆல்கைல் ஹலைடா மாத்துவீங்க. அண்ட் ஆல்கைல் ஹலைடை நீங்க வந்து ஆல்கஹாலா மாத்துவீங்க. அதுதான் நான் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணி பண்ணுவீங்களா? கரெக்டா? இப்போ அந்த ஆல்கஹாலை நீங்க ஆப்வியஸா ஆல்டிஹைடா மாத்துவீங்க, ஆல்டிஹைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துவீங்க. ஓகேவா? அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நீங்க வந்து ஆல்கேனா மாத்துறீங்க. அந்த ஆல்கேன் தான் வேற யாரும் இல்ல, நம்ம ஈத்தேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு தான் நான் வந்து இப்போ நான் இங்க சொன்ன இந்த டிப்பை நீங்க யூஸ் பண்ணோம். என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போறோம்? NaOH. இங்க பாருங்க, NaOH CaOH த்ரைஸ். கிளியரா புரிஞ்சுதா? This is the procedure we are going to follow now. இப்போ நான் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனோட சொல்றேன். ப்ரோபேன் அப்படின்னா CH3 CH2 CH3. கரெக்டா? இவங்க நான் எப்படி வந்து ஆல்கைல் ஹலைடா மாத்துவேன்? ஆல்வேஸா Cl+H நியூ பண்ணீங்க அப்படின்னா CH3 CH2 CH2 ஒரு ஹைட்ரஜன் பதிலா குளோரின் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இவங்கள நம்ம எப்படி ஆல்கஹாலா மாத்தலாம்? ஆல்கைல் ஹலைட் டு ஆல்கஹால் ஐ டோல்ட் யூ நோ இட் இஸ் ஆக்வஸ் KOH. அந்த ரியேஜென்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு CH3 CH2 CH2OH வந்து ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹாலை நான் ஃபர்தரா எப்படி வந்து ஆல்டிஹைடா மாத்தலாம்? K2Cr2O7 ஆக்சிடேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்டிஹைடா மாறிடும். CH3 CH2 CH2 சாரி CHOன்னு வரும். ஓகேவா? CHO. ஏன் அப்படி வருது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த எப்பவுமே ஒரு கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னா இந்த என்டையர் லாஸ்ட் கார்பன் தான் வந்து மாடிஃபை ஆகுது. இந்த லாஸ்ட் கார்பன் தான் மாடிஃபை ஆகி CHO அப்படின்னு வந்துருது. ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து ஆல்டிஹைடு வந்துருச்சு. ஆல்டிஹைட்ல இருந்து நான் கார்பாக்சிலிக் ஆசிட் பண்ணோம் அப்படின்னா அகைன் ஐ ஹேவ் டு யூஸ் K2Cr2O7. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் CH3 CH2 COOH. இப்போ இவங்கெல்லாம் நான் எப்படி, இப்போ எனக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சு. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்கேன் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? NaOH CaOH த்ரைஸ். இவங்களை யூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆல்கேன் வந்துடும். விச் இஸ் இந்த கேஸ்ல ஈத்தேன். கரெக்டா? நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் கார்பன் ஃபுல்லா வந்து மாடிஃபை ஆகி வெளியே போயிட்டு அதுக்கு பதில் CH3 CH3 which is nothing but your ஈத்தேன் வந்துச்சு. So this is how we will convert from propane to ethane.
புரிஞ்சுதா? இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க வந்து யூ கேன் டிக்ரீஸ் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதுக்கு இந்த டிக்ரீசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்கேனா மாற்றுறதுக்கு, ஓகேவா? எப்படின்னு நான் இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியும் இல்லையா? சிஏ படிக்கணும் அப்படின்னா அண்ணா அக்காவோட ஹெல்ப் இல்லாம படிக்க முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் கா, ஓகேவா? NaOH ஒரு ரீஏஜென்ட், CaOH த்ரைஸ் ஒரு ரீஏஜென்ட், நாக்கா, ஓகேவா? இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு கார்பன், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தாச்சு, ஆல்டிஹைட்ஸ்ல இருந்து கீட்டோன்ஸ் எப்படி மாத்துறது, கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துறது, அதே மாதிரி உல்டா கார்பன் நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பாண்ட் கன்வர்ஷன். அதாவது உங்களுக்கு கொடுக்கும்போது சிங்கிள் பாண்டா கொடுத்துருக்காங்க, அதை உங்களை வந்து டபுள் பாண்டா மாற்ற சொல்றாங்க, அண்ட் ஃபர்தரா அதை உங்களை வந்து ட்ரிபிள் பாண்டா மாற்ற சொல்றாங்க, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வைஸ் வர்ஸா கேட்குறாங்க. இந்த மாதிரியான கேள்வியை எப்படி நீங்க டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ பாண்ட் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாண்ட்ல இருந்து நீங்க வந்து KOH டபுள் பாண்டா மாத்தணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ரீஏஜென்ட் என்ன அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH. நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் அந்த ஆல்கஹாலில இருந்து ஆல்கஹால் மாத்தணும் அப்படின்னா ஆக்வஸ் KOH தான் பார்த்துருப்போம். ஆனா பாண்ட் கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஆல்கஹாலிக் KOH, ஓகேவா? பாண்டை மாத்தணும் அப்படின்னா ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஆல்கஹாலிக் KOH சிங்கிள்ல இருந்து டபுள் பாண்டா பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி டபுள் பாண்ட்ல இருந்து நான் ட்ரிபிள் பாண்டா பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன ரியாக்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னா NaNH2. அதாவது டபுள் பாண்ட்ல இருந்து ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா NaNH2. அதுவே வைஸ் வர்ஸா. இப்போ நீங்க ரெடியூஸ் பண்ண பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருக்குப்பா, அது எனக்கு சாரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, அது நான் டபுள் பாண்டா மாத்தணும், இல்ல டபுள் பாண்ட் இருக்கு அது நான் சிங்கிள் பாண்டா மாத்தணும். இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ்க்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், என்னன்னா நிக்கல் பிளஸ் ஹைட்ரஜன். அவ்வளவுதான். கிளியரா புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி I'll just recap it. கிளியர்? ஓகே. சிங்கிள் பாண்டா இருக்கு, அது நான் வந்து டபுள் பாண்டா மாத்தணும். இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ரீஏஜென்ட் ஆல்கஹாலிக் KOH. டபுள் பாண்ட் இருக்கு, அது நான் ட்ரிபிள் பாண்டா மாத்தணும். இவங்களுக்கு நம்ம NaNH2 யூஸ் பண்ணணும். இப்போ அதுவே ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, அவங்கள டபுள் பாண்டா மாத்தணும். இல்ல டபுள் பாண்ட் இருக்கு, அவங்கள நான் சிங்கிள் பாண்டா மாத்தணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரீஏஜென்ட் நிக்கல் பிளஸ் ஹைட்ரஜன், ஓகேவா? இதுதான் பாண்ட் கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுற ரீஏஜென்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்வெர்ட் இத்தேனை இத்தீனா மாத்துங்க, இத்தீன இத்தைனா மாத்துங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஈத்தேன் இருக்காங்க, CH3 CH2. ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்கள ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும், நான் வந்து சிங்கிள் பாண்டா இவங்க, இப்போ நான் வந்து ஆல்கேனா சிங்கிள் பாண்டா நான் டபுள் பாண்டா மாத்தணுமா, அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும், ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணணும். அதான் நான் இங்க யூஸ் பண்றேன், ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணா டபுள் பாண்டா மாறிடுமா. டபுள் பாண்ட் இந்த சென்ஸ் ஒரு கார்பனுக்கும் கார்பனுக்கும் 2 இப்படி வந்துடும். அப்ப இங்க என்ன, ஒரு ஹைட்ரோஜன், இங்க ஒரு ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன், which is nothing but CH2 டபுள் பாண்ட் CH2. நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப திரும்பியும் இவங்களை வந்து Cl plus H யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், CH2 Cl சிங்கிள் பாண்ட் CH2 Cl. நீங்க கேட்கலாம், ஏன் மேம் இங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க, பேசிக்கா CH3 இருந்தது, நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம், Cl plus CH4 இருக்கு, நம்ம வந்து Cl யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி CH3 அதுக்கு பதிலா ஒரு Cl வரும்னு சொன்னீங்க. இங்க வந்து ஹைட்ரஜனே வந்து ரிமூவ் ஆகலையே, அப்ப எப்படி நீங்க Cl போடுறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தது அப்படின்னா I'll clear you how it is அப்படின்னா, இப்ப இப்படி இருக்கா காம்பவுண்ட், இப்படி இருக்கா, இது பேர் என்ன, இது பேர் என்ன, இது பேர் வந்து ஹைட்ரோஜன் பாண்ட், கரெக்டா? அப்ப இதுல இருக்கிறது ஒரு ஹைட்ரோஜன் தானே. இப்போ இங்க ஒரு ஹைட்ரோஜன், இங்க ஒரு ஹைட்ரோஜன் இருக்கு, அதான் இங்க பாண்ட் ஆகுது, அதுதான் இதோட மீனிங், கரெக்டா? அப்ப இந்த ஹைட்ரோஜன் பிரேக் ஆகும்போது இந்த ஒரு ஹைட்ரோஜன் பதில் தான் Cl-ம், இந்த ஒரு ஹைட்ரோஜன் பதில் தான் Cl-ம் வருது. அப்ப இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் அப்படியே தானே இருக்கும், அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் அப்படியே தான் இருக்கு, ஜஸ்ட் இங்க பிரேக் ஆன அந்த பாண்டுக்கு பதில் இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl போட்டுருக்கோம். இப்ப கிளியரா புரிஞ்சுதா? ஃபைன். இப்ப நம்ம இப்படிதான் நம்ம பண்ணணும்.
இப்போ அடுத்து இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ இவங்களோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இவங்களே இப்போ டபுள் பாண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ட்ரிபிள் பாண்ட் இத்தைனா மாற்றணும் அப்படின்னா நான் என்ன ரிஏஜன் யூஸ் பண்ணணும், NaNH2. ஆப்வியஸா நான் இங்க அதான் போட போறேன். NaNH2 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், CH CH போட வேணாம், நான் சொல்றேன். C triple bond C, which means இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜனா இருக்கும், இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜனா இருக்கும். CH triple bond அதுக்கு பதிலா இப்படியே எழுதிக்கிறேன் பண்ணுங்க. CH triple bond CH, கரெக்டா? இப்போ இதுதான் இப்படிதான் நீங்க வந்து ஈத்தேனை வந்து ஈத்தீனா மாத்துவீங்க, ஈத்தீனை ஈத்தைனா மாத்துவீங்க. அப்படியே நான் உல்டாவா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட ஈத்தீன் இருக்குப்பா, ஈத்தீனா நீங்க எப்படி சாரி ஈத்தைன் இருக்கு, ஈத்தைன் நீங்க எப்படி வந்து ஈத்தீனா மாத்துவீங்க அப்படின்னா சிம்பிள், நிக்கல் பிளஸ் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப நிக்கல் பிளஸ் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளியரா? ஆனா இதுக்கு நீங்க எப்படி இப்படியே பண்றீங்க அக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா பேசிக்லி இப்படியே பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அகைன் நீங்க வந்து இந்த HNU இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிதான் பண்ணணும். பட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் 3 ஸ்டெப்லயே பண்ணுங்க அப்படின்னு கேட்டா இப்படி நீங்க டைரக்டா பண்ணாலும் தப்பு இல்லை. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிச்சா? ஹவு யூ கேன் இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. இது வந்து அலிஃபாட்டிக் பொறுத்த வரைக்கும். இன்னும் நம்ம அரோமேட்டிக் பார்க்க வேண்டியது இருக்கு, ஒரு ஹியூஜ் டாபிக்கே இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்றது ஒரு வாட்டி நல்லா ரீகேப் பண்ணி பாருங்க. நம்ம எப்படி வந்து ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாத்தலாம், அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தலாம், அதே மாதிரி வைஸ் வெர்சா பாண்ட் கன்வர்ஷன்ஸ் பார்த்தாச்சு. எப்படி நம்ம கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்த்தாச்சு, டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தாச்சு. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரா நிறைய கன்வர்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்கா நான் வந்து ஆல்கஹால் கொடுத்துருக்காங்கப்பா. உங்களுக்கு ஆல்கஹால நீங்க எப்படி வந்து அமைனா மாத்துவீங்க? How you can convert an alcohol into an amine அப்படின்னா the reagent uses HCl plus ZnCl2. HCl plus ZnCl2. So இவ்வளவுதான். ஒரு ஆல்கஹாலை நீங்க அமைனா மாத்தணும்னா HCl ZnCl2. இதை மறக்க கூடாது. ஓகேவா? சோ ஆல்கஹாலை நீங்க எப்படி அமைனா மாத்துவீங்க? HCl plus ZnCl2. கரெக்டா? இப்போ வந்து பேசிக்கலி இங்க பாத்தீங்கன்னா I'll just say CH2OH. இவங்க ஆல்கஹால் தானே. இப்போ இந்த ஆல்கஹால நான் ஃபர்ஸ்ட் வந்து how will I convert it to an amine அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து HCl plus ZnCl2 ஆட் பண்ணும். ஆட் பண்ணா எனக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து அமைன் வந்துராது. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா RCH2Cl வரும். RCH2Cl வரும். அதாவது நத்திங் பட் இந்த OH க்கு பதிலா it will get replaced by Cl. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் you will be adding NH3. இந்த NH3 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த Cl க்கு பதிலா you will just have NH2 which is nothing but your amine. புரிஞ்சுதா? This is an important conversion. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Again I'm telling you, ஒரு ஆல்கஹால நீங்க அமைனா மாத்தணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ரிஏஜென்ட் HCl plus ZnCl2. ஒரு ஆல்கஹால் இருக்கு, HCl plus ZnCl2 யூஸ் பண்ணும்போது RCH2Cl மாறுது. அவங்களோட NH3 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அமைனா மாறுவாங்க. கிளியரா புரிஞ்சுதா இது வரைக்கும்? இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் சொல்றேன். ஓகேவா? ரிவர்ஸ் ரியாக்ஷன் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து அமைன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல அமைன் கொடுத்தாச்சு. அந்த அமைனை நீங்க ஆல்கஹாலா மாத்துங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஏஜென்ட் தான் HNO2. ஓகேவா? HNO2 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து அமைனை திரும்பி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண முடியும். நான் இது வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி குட்டியா எழுதிட்டேன். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. ஆல்கஹால்ல இருந்து அமைனா பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ரிஏஜென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா HCl plus ZnCl2. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா NH3 ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கிளியரா? இப்ப அதுவே நான் அப்படியே உல்டாவா இந்த மாதிரி அமைன்ல இருந்து ஆல்கஹால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது HNO. ஓகேவா? HNO2. வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டே வர முடிஞ்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் எழுதிடுறேன். ஒரு டெலிகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு நான் எல்லா இம்பார்ட்டன்டான நீட் ப்ரிப்பரேஷனுக்கான நோட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. டெலிகிராம் சேனல் அது இம்பார்ட்டன்டான நோட்ஸ் தரேன். அந்த டெலிகிராம் சேனல் பேர் என்ன அப்படின்னா நீட் ப்ரிப்பரேஷன்
தமிழ். நத்திங் பட் நம்ம சேனலோட நேம் தான். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறேன். எல்லா இம்பார்ட்டன்டான நோட்ஸும் உங்களுக்கு அதுல ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் புரிஞ்சுதா? இப்போ அடுத்த செட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ்க்கு இப்போ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்தடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா மண்டல ஏறும். இப்போ நான் சொல்லும் போது நல்லா புரியுற மாதிரி இருக்கும், எல்லாம் கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா ஏறும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஹாஃப்மேன் புரோமமைடு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி புக்ல நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். நத்திங் பட் ஒன் ஆஃப் தி நேம் ரியாக்ஷன் இது. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ உங்களுக்கு அமைடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அமைடை நீங்க எப்படி அமைனா மாத்தலாம் அப்படின்றதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்ன? புரோமின் பிளஸ் KOH. ஓகேவா? புரோமினோட KOH சேர்த்தா போதும், உங்களால அமைட அமைனா மாத்த முடியும். எப்படி ஒரு அமைட அமைனா மாத்தலாம் அப்படின்னா by using Br2 plus KOH. Br2 plus KOH. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, RCONH2. இது என்னது? இது அமைடு. கரெக்டா? RCONH2 அப்படின்றது அமைடு. இப்போ இந்த அமைட I can convert it into an amine which is nothing but RNH2. amine எப்படி மாத்தலாம்? நான் சொன்ன இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி Br2 KOH. கிளியரா? இது வரைக்கும் எல்லாம் நம்ம என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட நான் எப்படி வந்து அமோனியம் சால்ட்டா மாத்தலாம்? ஓகேவா? சரி, இப்போ இந்த அமோனியம் சால்ட்டை எப்படி நான் வந்து அமைடா மாத்தலாம் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அது நான் எப்படி அமோனியம் சால்ட்டா மாத்தலாம் அப்படின்னா NH3 யூஸ் பண்ணி மாத்தலாம். ஒரு அமோனியம் சால்ட் இருக்கு, அது நான் எப்படி அமைடா மாத்தலாம்னா ஒரு ரியேஜென்ட்டும் இல்ல, நீங்க ஹீட் பண்ணா மட்டும் போதும், சால்ட் உங்களுக்கு அமைடா மாறிடும். ஓகேவா? ஹீட் பண்ணா மட்டும் போதும். இது நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கான்செப்ட்ல போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதை வந்து ரீகேப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அமைன் இருக்கு, RNH2 இருக்கு. இந்த அமைனோட நான் என்ன பண்ணா அது எனக்கு ஆல்கஹாலா மாறும்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஆல்கஹால் அமைனா மாத்தணும்னா HCl plus ZnCl2 சொன்னா, அதுவே அமைனா ஆல்கஹாலா மாத்தணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? HNO2 யூஸ் பண்ணணும். ஞாபகம் வருதா? இப்ப HNO2 யூஸ் பண்ணி நம்ம ROH மாத்தியாச்சு. இப்ப ஆல்கஹால் வந்துச்சு. ஆல்கஹால் எப்படி ஆல்டிஹைடா மாத்துவோம்? K2Cr2O7. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரியாக்ஷனே. கரெக்டா? அது நம்ம எப்படி மாத்திட்டோம்? ஆல்டிஹைடா மாத்திட்டோம். இப்ப ஆல்டிஹைட கார்பாக்சிலிக் ஆசிட் RCOH மாத்தணும்னா என்ன பண்ணணும்? சேம் ஆக்சிடேஷன் தான் பண்ணணும். K2Cr2O7 பண்ணியாச்சா? இப்ப எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சா? கார்பாக்சிலிக் ஆசிட நான் எப்படி வந்து இது அமோனியம் சால்ட்டா மாத்தணும்? அமோனியம் சால்ட்டா மாத்தணும்னா which means RCONH4 மாத்தணும். அமோனியம் சால்ட்டா மாத்தணும்னா நான் என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன், NH3 ஆட் பண்ணணும். அமோனியம் சால்ட்டை அமைடா மாத்தணும், RCONH2 மாத்தணும். அமைடா மாத்தணும்னா என்ன பண்ணா போதும்? ஹீட் பண்ணா போதும். ரீகேப் ஆயிடுச்சா? கிளியரா புரிஞ்சுதா? ஒரு அமைன் இருக்கு, அமைனை நான் ஆல்கஹாலா மாத்தணும்னா HNO2 ரிவர்ஸ் ரியாக்ஷன். அதுவே நான் என்ன சொன்னேன்? ஆல்கஹாலா அமைனா மாத்தணும்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? HCl plus ZnCl2. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆல்கஹால ஆல்டிஹைடா மாத்தணும்னா K2Cr2O7 ஆக்சிடேஷன். ஆல்டிஹைட கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தணும்னாலும் அதேதான். இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அமோனியம் சால்ட்டா மாத்தணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? NH3. அது ஜஸ்ட் அப்படியே நான் வந்து அமைடா மாத்தணும் அப்படின்னா ஹீட் பண்ணா போதும். இப்போ அதுவே இந்த அமைட நான் திரும்பியும் அமைனா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், which means RNH2 அமைனா மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ணும்? ஹாஃப்மேன் புரோமமைட் Br2 plus KOH யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Br2 plus KOH. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகேப்சுலேஷன் மாதிரி இருந்ததா? இப்போ அடுத்த கான்செப்ட்ல போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்த ரியாக்ஷன் நம்ம பாக்குறது நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸை நீங்க எப்படி அமைனா மாத்துறீங்க? சிம்பிள். ஒரு நைட்ரோ காம்பவுண்ட்ஸை எப்படி நீங்க அமைனா மாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரிடக்ஷன் தான் பண்ண போறோம். ஓகேவா? நைட்ரோ காம்பவுண்ட்ஸை அமைன்ஸா மாத்துறது இப்படிதான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். RCH2NO2 இது என்னது? நைட்ரோ காம்பவுண்ட். இப்போ இந்த நைட்ரோ காம்பவுண்டை நான் வந்து ஒரு அமைனா மாத்துறேன். அமைன் இஸ் நத்திங் பட் RCH2NH2. இது என்னது? அமைன் தானே? அமைன் தானே? இப்போ நான் ஒரு நைட்ரோ காம்பவுண்டை உங்களுக்கு அமைனா மாத்துறதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ணேன்? இப்பதான் சொன்னேன். என்ன யூஸ் பண்ண போறோம்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு நைட்ரோ காம்பவுண்டை அமைனா மாத்தியாச்சு. ஓகேவா? இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் எழுத போறேன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ எழுத போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகே, ஆல்கஹால எப்படி ஆல்கேனா மாத்துவீங்க? பை யூசிங் HI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ். அதனால நான் ரெட் கலர்லயே எழுதுறேன். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஆல்கேனை எப்படி நீங்க நைட்ரோ காம்பவுண்ட்ஸா மாத்துவீங்க? பை யூசிங் ஃபியூமிங் HNO3. சரி, இப்போ இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸை எப்படி அமைனா மாத்துவீங்க? இப்பதான் நான் சொன்னேன். இட் இஸ் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். கிளியரா? இதுதான் அந்த இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொன்ன? நம்ம ரீகேப் பண்ணிடலாம். ஆல்கஹால ஆல்கேனா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா HI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ். இது நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஆல்கஹால் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்கஹால் வரையலாமா? ஓகே, இது ஆல்கஹால்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்கஹாலோட நம்ம ரெட் கலர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ஆட் பண்ண போறோம். ரெட் பாஸ்பரஸ், அதோட ரெட் பாஸ்பரஸ் வந்தாலே HI வந்துடும், ஹாய் வந்துடும். ஹாய் பிளஸ் ரெட் பாஸ்பரஸ் இந்த ஆல்கஹால்குள்ள போட்டீங்க அப்படின்னா அந்த ஆல்கஹாலே என்னவா மாறிடும்? ஆல்கேனா மாறிடும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப ஆல்கஹாலிக்கா இருக்காங்க இல்ல ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணிடாதீங்க. சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? அவங்களோட ட்ரிங்கிங் இதை வந்து ஹேபிட்டை ஸ்டாப் பண்றதுக்கு ஜஸ்ட் ஆட் ஹாய் பிளஸ் ஹாய் சொல்லி ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஆல்கஹாலே என்ன ஆயிடும்? ஆல்கேனா மாறிடும். அவங்க ட்ரிங்க் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சும்மா ஒரு கதையா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். This is just for fun. Don't take it seriously. Okay? பண்ணிடாதீங்க அந்த மாதிரிலாம். ஓகேவா? இப்போ ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹாலோட நம்ம ரெட் பாஸ்பரஸ் அண்ட் HI ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? ஆல்கேன் வருது. இந்த ஆல்கேனை எப்படி நீங்க நைட்ரோ காம்பவுண்டா மாத்துறீங்க? ஃபியூமிங் HNO3. ஓகேவா? அப்போ சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆல்கேனா மாத்திட்டீங்க அந்த ஆல்கஹால. அந்த ஆல்கஹால் அப்படி ஆல்கேனா மாத்திட்டீங்கன்னா அவங்க உங்களை சும்மாவா விடுவாங்க? அவங்களுக்கு செம கோவம் வந்துடும். கரெக்டா? ஃபியூரியஸா மாறிடுவாங்க. ஃபியூரியஸ் ஃபியூமிங் அப்படி கொதிக்க ஆரம்பிச்சுவாங்க. அவங்க HNO3 மாதிரி நைட்ரிக் ஆசிட் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுவாங்க. நைட் எல்லாம் உங்களை போட்டு திட்டிட்டே இருப்பாங்க. நைட்ரோ காம்பவுண்ட்ஸா மாறிடுச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்கேனா எப்படி நைட்ரோ காம்பவுண்ட்ஸா மாறுது? This is just சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆல்கஹாலோட HI ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணி ஆல்கேனா மாத்திட்டீங்க. அவங்களோட ஃபியூமிங் HNO3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்ட்ஸா வந்துருச்சு. நைட்ரோ காம்பவுண்ட்ஸோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமைனா மாறிடும். கிளியரா? இப்போ இந்த அமைன்ல இருந்து இதுக்கு நீங்க வந்து கேட்கலாம் ஒரு கொஸ்டின். பருத்தி முட்டை குடோன்லயே இருக்கலாமே, ஆல்கஹால் வந்து அமைனா டைரக்டாவே மாத்தலாமே. எஸ், மாத்தலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். HCl பிளஸ் ZnCl2. அதான் நான் உங்களுக்கு வந்து முன்னாடி ஸ்லைட்ல சொல்லியிருப்பேன். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? HCl பிளஸ் ZnCl2 யூஸ் பண்ணீங்கனாலே போதும், ஆல்கஹால்ல இருந்து டைரக்டா அமைன் வந்துடும். அப்படி இல்ல இந்த அமைன்ல இருந்து ஆல்கஹால் வரணும், இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ரொசீஜர்ல வரணும் அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன யூஸ் பண்ணணும்? HNO2 யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? அவ்வளவுதான், சிம்பிள். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால்ல இருந்து ஆல்கேன் வந்து HI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ், ஆல்கேன்ல இருந்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருந்துன்னா ஃபியூமிங் HNO3, நைட்ரோ காம்பவுண்ட்ல இருந்து அமைன் வேணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், அமைன்ல இருந்து திரும்பி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து HNO2 பண்ணணும். இல்ல எனக்கு வந்து ஆல்கஹால்ல இருந்து அமைன் வேணும் அப்படின்னா HCl பிளஸ் ZnCl2 பண்ணணும். அவ்வளவுதான் கம்ப்ளீட் ரியாக்ஷன். இப்போ நம்ம அடுத்த காம்பவுண்ட்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸோடைய கன்வர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். RCH2NH2 இருக்கு. இது என்னது? இது வந்து உங்களுக்கு அமைன். கரெக்டா? இந்த அமைனை நான் எப்படி ஆல்கஹாலா மாத்தலாம்? RCH2OH. அதாவது இந்த நைட்ரோ காம்பவுண்டுக்கு பதில் இந்த நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் கன்வர்ஷன் பண்ணும்போது இந்த லாஸ்ட் காம்பவுண்டுக்கு பதில் தான் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணீங்க. இப்போ இப்படி கார்பனா இருக்கும்போது கூட பாருங்க,
இப்படி கார்பனா இருக்கும்போது கூட இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் தூக்கிட்டு அதுக்கு பதில் தான் நீங்க OH ஆட் பண்றதோ இல்ல ஆல்டிஹைட்னா CH ஆட் பண்றதோ அந்த மாதிரி இருந்தது கரெக்டா. அதே மாதிரி தான் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட இந்த லாஸ்ட் காம்பவுண்டுக்கு பதில் வேற காம்பவுண்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கிளியரா? இப்ப இதுல பார்த்தாலே தெரியும் நான் வந்து எப்படி அமைனை வந்து ஆல்கஹாலா மாத்துறதுன்னு சொல்லியிருப்பேன். அமைன் எப்படி ஆல்கஹாலா மாத்துறீங்க? HNO2 யூஸ் பண்ணி மாத்தியாச்சா. இப்ப இந்த ஆல்கஹால எனக்கு வந்து ஆல்கேனா மாத்தணும். இப்பதான் சொன்னேன் என்ன பண்ணணும், இப்போ HI பிளஸ் ரெட் பாசிட்டிவ் ஆட் பண்ணுமா கரெக்டா. இப்போ இந்த ஆல்கேனை எனக்கு வந்து ஆல்கேனை வந்து நைட்ரோ காம்பவுண்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபியூமிங் HNO3 பண்ணணும் கரெக்டா. நைட்ரோ காம்பவுண்ட்னா இது எப்படி மாறும், RCH3 RCH2 ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதில் நைட்ரோ குரூப் NO2 வந்து அட்டாச் ஆகும். அவ்வளவுதான். திஸ் இஸ் ஹவ் யூ வில் டு தி கன்வர்ஷன்ஸ். சோ இதோட எக்ஸாம்பிளும் வந்து நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்ப அடுத்து let's get into the main part. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது ஐடியாஸ். இது வந்து கன்வர்ஷனுக்கான ஐடியாஸ். இது நீங்க டைரக்டா வந்து ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல வச்சுட்டா போதும், மெமரைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேவா? பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. பிரைமரி ஆல்கஹாலை எப்படி நீங்க ஆல்டிஹைடா மாத்தலாம் அப்படின்னா PCC யூஸ் பண்ணி பிரிடினியம் குளோரோக்ரோமேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல ஆல்கஹால் இருக்கு அவங்க எப்படி நீங்க ஆசிடா மாத்தலாம் அப்படின்னா Na2Cr2O7 யூஸ் பண்ணி மாத்தலாம் ஆசிடா மாத்துறதுக்கு. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி K2Cr2O7 யூஸ் பண்ணி மாத்தலாம். ஓகேவா? இன்னொன்று வந்து இல்ல KMnO4 யூஸ் பண்ணி மாத்தலாம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுவானா யூஸ் பண்ணி மாத்தலாம். CrO3 யூஸ் பண்ணி மாத்தலாம். இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஆசிடா மாத்தலாம். அதுவே நான் ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னா ஆப்வியஸா இப்போ ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹால ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னாலே அது PCC தான். ஓகேவா? நீங்க அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆல்கஹால் C, ஆல்டிஹைட் D, ABCD, C to D ரொம்ப ஈஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. PCC. ஓகேவா? C to D ஆல்கஹால் டு ஆல்டிஹைட் PCC. முடிஞ்சா? கிளியரா? அது இல்லன்னா கூட இருக்குதா, இது வேணவே வேணாம். இல்லன்னா நீங்க வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா K2Cr2O7 யூஸ் பண்ணி இதுவே கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஐடியாக்காக தான் இது சொல்றேன். ஓகேவா? இப்ப அடுத்து செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, அவங்கள நீங்க எப்படி வந்து கீட்டோனா மாத்துவீங்க. கீட்டோன் கன்வர்ஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது PCC. ஓகேவா? கீட்டோன் PCC. ஓகேவா? செகண்டரி ஆல்கஹால் டு கீட்டோன் PCC. இது கிளியரா இந்த ஐடியா? இப்ப அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அலிஃபாட்டிக் பார்த்தோமா, அரோமேட்டிக் கன்வர்ஷன்ஸ்குள்ள இப்ப நம்ம குதிக்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அரோமேட்டிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலதான் நிறைய பசங்க வந்து மிஸ்ஸும் பண்ணுவாங்க. இது பென்சீன் ரிங்கா. இப்ப இந்த பென்சீன் ரிங்க நான் வந்து இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா Cl2 FeCl3 யூஸ் பண்ணுவேன். இப்ப அதுவே இதே பென்சீன் ரிங்க இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா Br2 FeBr3. புரிஞ்சுதா? இப்ப இந்த பென்சீன் ரிங்க இந்த மாதிரி சைக்ளோஹெக்சேனா மாத்தணும் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவோம், கேட்டலிஸ்ட் பிளாட்டினம், பெலேடியம், நிக்கல் இந்த மாதிரியான கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நான் வந்து சைக்ளோஹெக்சேனா மாத்தலாம். இது வந்து ஒரு பேசிக் கன்வர்ஷன். எல்லாருக்குமே மோஸ்டா இது தெரியும், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான கன்வர்ஷன் தான். அடுத்து இந்த மாதிரி இருக்கா, இவங்களோட நான் RCl AlCl3 யூஸ் பண்ண அப்படின்னாலே இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. CH3COCl AlCl3 இவங்க ஆட் பண்ணா COCH3 வந்துடும். HNO3 H2SO4 நைட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா NO2 வந்துடும். இப்போ ஃபர்தரா இப்போ இந்த NO2 நான் அனிலீனா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ரேஷன் பண்ணி NO2 கொண்டு வந்துட்டேன். இவங்க அனிலீனா மாத்தணும்னா சானஸ்ல HCl யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது NH2 மாறும். இப்போ இந்த NH2 நான் வந்து டையோசினியம் குளோரைடா மாத்தணும், பென்சீன் டையோசினியம் குளோரைடா மாத்தணும் N2Cl. ஏன்னா நான் சொல்றேன் முக்காவாசி கன்வர்ஷன் 3/4 கன்வர்ஷன் உங்களுக்கு N2Cl இந்த பென்சீன் டையோசினியம் குளோரைடு ஃபார்ம்ல தான் வரும். இதுல இருந்து தான் நீங்க வந்து குளோரினா மாத்துறது, புரோமினா மாத்துறது, அயோடினா மாத்துறது இந்த எல்லா வேலையும் பாப்பீங்க. சோ இந்த N2Cl கொண்டு போறதுதான் உங்களோட மோட்டிவாவே இருக்கணும். இப்ப இதுல பாருங்க உங்களுக்கு NH2 இருக்கு, இதை நீங்க எப்படி வந்து பென்சீன் டையோசினியம் குளோரைடு N2Cl மாத்துவீங்க அப்படின்னா ஹோனோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹோனோ HCl யூஸ் பண்ணி நீங்க மாத்துவீங்க. HONO ஹோனோ HCl யூஸ் பண்ணி N2Cl மாத்துவீங்க. ஓகேவா? இப்ப அடுத்து SO3H யூஸ் பண்ணீங்க
H2SO4 பிரசன்ஸ்ல அப்படின்னா இந்த பென்சீன் ரிங்கோட SO3H மட்டும் சேர்ந்துக்கும். This is one of the important conversion. இது ஒரு செட், இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நாம பார்க்க போறது அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆசிட எப்படி ஆல்கஹாலா மாத்தலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா, இது உங்களுக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் தான். இது அவ்வளவா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சயனைடு இருக்கு. எனக்கு வந்து சயனைடு ஃபார்ம்ல ஆர்சிஎன் ஃபார்ம்ல இருக்கு. இது நான் எப்படி வந்து ஈத்தரா மாத்துறது அப்படின்னா RMgX கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துடும். இது சாரி கீட்டோனா மாத்திட்டோம். கீட்டோனா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? ஓகேவா, இப்போ நான் வந்து சயனைடு ஃபார்ம்ல இருந்து கீட்டோனா மாத்தணும் அப்படின்னா I have to use RMgX கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா CGK cyanide to ketone Grignard reagent. ஓகேவா, China is very famous for general knowledge. ஓகேவா, அப்போ நாங்க சைனைட்ல இருந்து கீட்டோனா மாத்தணும்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம், RMgX யூஸ் பண்ணுவோம். கிளியரா? இது வந்து உங்களுக்கு ரியேஜென்ட்கான நாலேஜ் இருக்கணும் தான் இந்த ஐடியா தரேன் உங்களுக்கு. இது நீங்க ஜஸ்ட் சும்மா கவனிங்க, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுக்கு மேல நான் சொல்ல போறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி சொன்னது இம்பார்ட்டன்ட், இதுக்கு அப்புறம் சொல்ல போறது இம்பார்ட்டன்ட். இது உங்களோட நாலேஜ்க்காக. ஓகேவா, இப்ப அடுத்து ஆர்சிஎன் இருக்கு. ஆர்சிஎனை எப்படி ஆல்டிஹைடா மாத்தலாம்? சயனைடா ஆல்டிஹைடா மாத்தலாம். டைபால், சிம்பிள், ஒரே ஒரு ரியேஜென்ட் தான். ஓகேவா, இதுக்கு நான் நிமோனிக் தரட்டுமா? நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா RCB டைபால் பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, RCB ஓகேவா, RCN அது நீங்க எப்படி RCனா RCB ஞாபகம் வச்சுக்கோங்க. டைபால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா டைபால்லயே ஆல்டிஹைடு இருக்கு, AL இருக்கு. டைபால் யூஸ் பண்ணி ஆல்டிஹைடா மாத்தலாம். அப்போ RCN நீங்க ஆல்டிஹைடா மாத்தணும், சயனைட நீங்க ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னா நீங்க டைபால் தான் யூஸ் பண்ணணும். இது மறக்காது. ஓகே, கிளியரா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்து இப்ப அதே சயனைட நான் அமைனா எப்படி மாத்துவேன்? சயனைட எப்படி அமைனா மாத்தலாம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி. ஓகேவா, cyanide to amine is using lithium aluminum hydride. நீங்க கேட்கலாம், எப்படிக்கா இவ்வளத்தையும் நான் ஞாபகம் வச்சுப்பேன், இவ்வளவு இருக்கே அப்படின்னு. நான் சும்மா தான் கேட்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பாட்டோட லிரிக்ஸமான படம் பண்ண தெரியும், இல்ல எந்த டைலாக் படத்துல வர டைலாகமான படம் தெரியும். இந்த ரியேஜென்ட் 4 ரியேஜென்ட் அது வந்து மெமரைஸ் பண்ண முடியாதா? ட்ரை பண்ணா எல்லாமே முடியும். எழுதி பாருங்க. உங்க மைண்ட்ல கஷ்டமா தான் இருக்கும், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். பட் ஸோ சயனைடு, ஓகேவா, சயனைட நீங்க அமைனா மாத்தணும் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா, மோட்டிவேட்டடா படிங்க. You can surely crack it. I'm saying, I'm blessing you all. You will all become doctors. Okay? இப்ப பாருங்க, RCN cyanide இருக்கு. cyanide நீங்க அமைனா மாத்தணும் அப்படின்னா you will have to do you will have to use lithium aluminum hydride. எல்லாம் AlH4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா obviously உங்களுக்கு cyanide இருந்து அமைன் கிடைக்கும். கிளியரா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுக்கு முக்காவாசி ரியேஜென்ட் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிடுறேன். அந்த ட்ரிக்ஸ் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 4 ரியேஜென்ட் மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா, இப்ப அடுத்து இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு சயனைடு இருக்கா, சயனைடு நீங்க அமைனா மாத்தணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணணும்னு சொன்னா இதே மாதிரி அமைனா மாத்துறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா பெலேடியம் யூஸ் பண்ணா போதும். பெலேடியம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணாலும் உங்களால அமைனா மாற்ற முடியும். ஓகேவா, இந்த 2 ரியேஜென்ட் இருக்கு. ஓகேவா, ஒன்னு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, இன்னொன்னு பெலேடியம் ஹைட்ரஜன். ஓகேவா, அதாவது நான் உங்களுக்கு அதுக்கு காட்டணும் அப்படின்னா ஆர்சிஎன் இருக்கா, பெலேடியம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணா எனக்கு அது எப்படி ஆகும் அப்படின்னா RCH2NH2 if it is going to be aliphatic. அதுவே அரோமேட்டிக் அப்படின்னா அதே பெலேடியம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ண அப்படின்னா அரோமேட்டிக் கார்பனுக்கு CH2NH2 இப்படி வரும். கிளியரா? புரிஞ்சுச்சா? இது வந்து சயனைடுக்கு இவ்வளவுதான் மொத்தமாவே சயனைடுக்கான ரியேஜென்ட்ஸ். இப்ப அடுத்து
நான் சொன்னல மோஸ்டாவே இந்த பென்சீன் டையஸ்மியம் குளோரைடு N2Cl இருந்தா முக்காவாசி கன்வர்ஷன்ஸ் வரும்னு. இப்போ அதுல இருக்கக்கூடிய எல்லா கன்வர்ஷன்ஸ்க்கான ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். KI யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பென்சீனோட அயோடின் வரும். CuCl யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பென்சீனோட குளோரின் வரும். CuBr யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பென்சீனோட Br வரும். CuCN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பென்சீனோட சயனைடு வரும். H2O ஜஸ்ட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா OH வந்துரும். அதாவது நத்திங் பட் ஆல்கஹால் ஃபீனால் குரூப் ஃபீனால் வந்துரும். அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பென்சீன் டையஸ்மியம் குளோரைடுல இருந்து ஃபீனோலா மாத்தணும்னா H2O யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? அதுவே சைனைடு குரூப் அட்டாச் ஆகணும் பென்சீன் டையஸ்மியம் குளோரைடு அப்படின்னா CuCN, புரோமின் வரணும் அப்படின்னா CuBr, குளோரின்னா CuCl, அயோடின் வேணும்னா KI. ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன்ஸ். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எஸ்டர்ல இருந்து. இப்போ எஸ்டர் இருக்கு. எஸ்டரை நீங்க எப்படி ஆல்கஹாலா மாத்தலாம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஆல்கஹாலா மாத்தலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. அதே எஸ்டரை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ஆல்கஹாலா மாத்தலாம். மோஸ்டாவே நிறைய காம்பவுண்ட் இப்ப நான் ஆசிட்ல இருந்து ஆல்கஹாலா மாத்துறது இந்த மாதிரி மோஸ்டாவே நிறைய காம்பவுண்ட் ஆல்கஹாலா மாத்தணும் அப்படின்னா நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுவோம். இந்த கேஸ்ல எக்ஸ்ட்ரா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? இப்ப அந்த எஸ்டரை நான் ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைபால் யூஸ் பண்ணலாம். இந்த டைபால் வேற எங்கேயோ கூட பார்த்தோம். எங்க பார்த்தோம்? RCN ஆல்டிஹைடா மாத்தணும்னாலும் நம்ம டைபால் யூஸ் பண்ணுவோம். எஸ்டரை ஆல்டிஹைடா மாத்தணும்னாலும் டைபால் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்டா ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? டைபால் யூஸ் பண்றோம். புரியுதா? டைபால் இதே பாருங்க. ஆல்டிஹைட் எஸ்டரை ஆல்டிஹைடா மாத்தணும் இல்ல RCN ஆல்டிஹைடா மாத்தணும் டைபால் யூஸ் பண்ணுங்க போதும். டைபால் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு எஸ்டரோ இல்ல RCN சயனைடோ உங்களுக்கு ஆல்டிஹைடா மாறிடும். புரிஞ்சுதா? கிளியரா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது கீட்டோன்ஸ் எப்படி மாத்தலாம். கீட்டோன்ஸ் நீங்க ஆல்கஹாலா மாத்தணும் அப்படின்னா நீங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா டைபால் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைபால் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆல்கேனா மாத்தணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா NH2 அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களுடைய NCERT கொடுத்துருக்க முக்காவாசி கன்வர்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேவா? கீட்டோன்ஸ் ஆல்கேனா மாத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னா NH2 யூஸ் பண்றீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். என்னன்னு சொல்லுங்க? உல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதுல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். உல்ஃப்-கிஷ்னர்ல யூஸ் பண்ணிருப்போம். இன்னொரு மெத்தட் ஆஃப் கன்வெர்ட்டிங் தி கீட்டோன் டு ஆல்கேன் என்னது? Zinc Hg plus HCl. இது என்ன சொல்லுங்க? இது கிளெமென்சன் ரிடக்ஷன். பட் நான் சொல்றேன் மோஸ்டா இதுக்கு போகாதீங்க. ப்ரிஃபர் திஸ். ஓகேவா? இந்த கீட்டோன்ல இருந்து ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னா NH2 இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னா உல்ஃப்-கிஷ்னர் K for கிருஷ்ணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. K for கிருஷ்ணர். அப்போ ஆப்வியஸா கீட்டோன்ஸ்ல இருந்து ஆல்டிஹைடா மாத்தணும் அப்படின்னா உல்ஃப்-கிஷ்னர். ஓகேவா? NH2 கிளியர்? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அவங்கள பேஸ் பண்ணி கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். எப்படி நம்ம கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அலிஃபாட்டிக் கன்வர்ஷன்ஸ் நிறையவே பார்த்தோம். ஐடியாஸ் இந்த பேசிக் ஐடியாஸ் இப்போ நான் சொன்னேன் அது பார்த்தோம். பாண்ட் கன்வர்ஷன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு நான் சடனா ஒரு கொஸ்டின் தரேன். அதாவது முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்தா ஒரு கொஸ்டின் தரேன். ஓகேவா? இந்த ரியேஜென்ட்டை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். வேற எதுவும் இல்லை. கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட எப்படி நீங்க ஆல்கேனா மாத்துங்க? திஸ் இஸ் மை क्वेश्चन. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அப்படியே காமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் தரேன். 3 2 1. ஓகே. The answer is NaOH CaOH3. இது இன்கேஸ் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணது கஷ்டமா இருந்ததுன்னா நான் இன்னொரு நிமோனிக் தரேன். இப்போ நீங்க மறக்கவே மாட்டீங்க பாருங்க. யாராவது
ஆசிட் காட்டி மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா அக்காவை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆளே காணாம போயிடுவாங்க. புரிஞ்சுதா? ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், NaOH அண்ணா அக்கா, NaOH CaOH ரைஸ், ஆளே காணாம போயிடுவாங்க. ஆல்கேன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்க மறக்க மாட்டீங்களா இந்த ரியாக்ஷனை? So this is how this is what till now we have learned. ஓகேவா? இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போதான் நம்ம மெயின் ஸ்டெப்ஸ்ல போக போறோம். இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தரவாயிடும். ஓகேவா? லெட்ஸ் கெட் இன்டு தட். இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்குள்ள போகலாம். இது வந்து ஆர்கானிக் கன்வர்ஷனோட இம்பார்ட்டன்டான அதர் செட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ இது பார்த்தோம்னா ஆல்கேன் இருக்கா? இப்போ நான் வந்து ஃபைனல் இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி. ஓகேவா? அதாவது ஆல்கைல் ஹைலைட் பேஸ் பண்ண ஒரு மைண்ட் மேப் மாதிரி. இப்போ இங்க பாருங்க, ஆல்கேன் இருக்காங்க. அந்த ஆல்கேனை how you will convert it into an alkyl halide. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்கைல் இருந்தாலே உங்களுக்கு வந்து குளோரின் HCl போட்டு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த ஆல்கீன் இருக்கு. ஆல்கீன் அதாவது நத்திங் பட் இந்த மாதிரி CH2 டபுள் பாண்ட் CH2. இவங்கள நீங்க எப்படி வந்து இந்த ஆல்கைல் ஹைலைடா மாத்துவீங்க அப்படின்னா ஆன்டி மார்கோவ்னிகோ ரூல் யூஸ் பண்ணி மாத்துவீங்க. ஓகேவா? இப்போ எப்படி நீங்க வந்து ஆல்கைல் ஹைலைடா மாத்துவீங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஆல்கைன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்கேன் இருந்தா Cl2H போட்டு மாத்துவீங்க. ஆல்கீன் இருந்தா ஆன்டி மார்கோவ்னிகோ. ஆல்கைன் இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹைட்ரோஜன், பலேடியம், பேரியம் சல்ஃபேட், இதுதான் ரியேஜென்ட். இதை யூஸ் பண்ணுங்க. ஹைட்ரோஜன், ஓகேவா? ஹைட்ரோஜன், பெலேடியம், பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you can directly convert it to an alkyl halide மாத்தலாம். ஓகேவா? alkyl halide மாத்திடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு எப்படி alkyl halide ப்ரிப்பேர் பண்ணலாம் தெரியும். from alkane நீங்க Cl2H யூஸ் பண்ணுவீங்க. alkeneக்கு ஆன்டி மார்கோவ்னிகோ, ஆல்கைனுக்கு ஹைட்ரோஜன், பெலிடியம், பேரியம் சல்ஃபேட். ஓகேவா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு alkyl halide வந்துருச்சா? இப்போ இந்த alkyl halide ஈத்தரா எப்படி மாத்துவீங்க? ஆர்சியனா எப்படி மாத்துவீங்க? ஈத்தரா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா ஆல்கைல் ஹைலைட NaOR யூஸ் பண்ணுவீங்க. அதுவே ஆர்சியனா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா சயனைடா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா KCN யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆல்கைல் ஹைலைட் இருக்கு. நான் எப்படி ஈத்தரா மாத்தலாம்னு சொல்லியாச்சு, சயனைடா மாத்தலாம்னு சொல்லியாச்சு. ஆல்கஹாலா எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஆல்கைல் ஹைலைட் ஆல்கஹாலா எப்படி மாத்தலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்பதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்கைல் ஹைலைட உங்களால வந்து ஆல்கஹாலா மாத்த முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ அடுத்து ஆல்கஹால நீங்க ஆசிடா மாத்தணும் இல்ல ஆல்டிஹைடா மாத்தணும்னா உங்களுக்கே தெரியும் K2Cr2O7 K2Cr2O7 கரெக்டா? அது போட்டாலே போதும், உங்களுக்கு ஆல்டிஹைடா மாறிடும் இல்ல ஆசிடா மாறிடும். இப்போ இது ஆசிட நீங்க எப்படி எஸ்டரா மாத்துவீங்க சொல்லுங்க? ஆசிட எப்படி நீங்க எஸ்டரா மாத்துவீங்க அப்படின்னா நீங்க வந்து சாலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ROH யூஸ் பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்சுதா? இப்போ அடுத்து ஆசிட எப்படி அமைடா மாத்துவீங்க அப்படின்னா NH3 யூஸ் பண்ணுவீங்க. அமைடா மாத்தணும் அப்படின்னாலே முக்காவாசி NH3 தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அந்த ஆசிட் குளோரைடா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா PCl3 PCl5 Cl இருக்குல்ல, அப்படிதான் உங்களுக்கு ஆசிட் குளோரைடா அது மாறும். ஆனைடைடா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா P2O5. இது யூஸ்வலா உங்களுக்கு அவ்வளவா வராது, ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு படிச்சுக்கோங்க போதும். இது நான் திரும்பியும் இது ரீகேப் பண்றேன், இப்போ உங்களுக்கு புரியும். சரி பார்க்கலாமா? ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் இது மூணுத்துல இருந்தா நீங்க ஆல்கைல் ஹைலைட் கொண்டு வர போறீங்க. அதுக்கு நீங்க ஆல்கேன்ல இருந்து கொண்டு வரணும்னா Cl2H, ஆல்கீன்ல இருந்து கொண்டு வரணும்னா ஆன்டி மார்கோவ்னிகோ, ஆல்கைன்ல இருந்து கொண்டு வரணும்னா ஹைட்ரோஜன், பெரிடியம், பேரியம் சல்ஃபேட் கொண்டு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கைல் ஹைலைட் வந்து வந்துடும். இப்போ இந்த ஆல்கைல் ஹைலைட்ல இருந்து நான் ஆல்கஹாலா மாத்தணும்னா ஆக்வஸ் KOH, ஈத்தரா மாத்தணும் அப்படின்னா NaOR. ஓகேவா? ஈத்தர்னா எப்படி ஞாபகம் தெரியுமா? இப்போ நான் இதுக்கு ஒரு நிமோனிக் தரவா? நவுரு. ஓகேவா? நீங்க வந்து எங்கேயாவது ஸ்லம் பிளேசஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசுவாங்க, நவுரு அந்த மாதிரி. ஓகேவா? நவுரு. சும்மா இதுதான் நான் நிமோனிக் தரேன், கேஸ் பண்ணிட போறீங்கப்பா, உங்களுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? NaOR. ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆல்கைல் ஹைலைட் டு ஈத்தர் NaOR வில்லியம் ஈத்தர் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதே ஆல்கைல் ஹைலைட நான் ஆர்சியனா எப்படி மாத்தலாம் அப்படின்னா KCN யூஸ் பண்ணி மாத்தலாம்.
ஓகேவா? ஆர்சிஎனை எப்படி மாற்றலாம், ஐ மீன் ஆல்கைல் ஹைலைடை சயனைடை எப்படி மாற்றலாம் அப்படின்னா KCN யூஸ் பண்ணி மாற்றலாம். ஓகேவா? சிஎன் வேணும், அதனால KCN ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணுறோம். அதே ஆல்கைல் ஹைலைடை ஆல்கஹாலா மாற்றுறதுக்கு ஆசிட் KOH சொல்லியாச்சு. இப்போ இந்த ஆல்கஹாலா ஆசிடா மாற்றணும் அப்படின்னா K2Cr2O7, ஆல்டிஹைடா மாற்றணும்னாலும் K2Cr2O7. இந்த ஆசிடை நீங்க எஸ்டரா மாற்றணும் அப்படின்னா டாலின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அமைடா மாற்றணும்னா NH3 யூஸ் பண்ணுவீங்க, ஆசிட் குளோரைடா மாற்றணும்னா PCl5 PCl3 யூஸ் பண்ணுவீங்க. இது மோஸ்டா தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இது பார்த்தாச்சா? இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இது வந்து ஆல்கைல் ஹைலைடுக்கான கன்வர்ஷன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கன்வர்ஷன் பேஜ் தான். இப்போ இது பாருங்க, ஆல்கைல் ஹைலைடு இருக்காங்களா? இப்போ இந்த ஆல்கைல் ஹைலைடை நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அமைனா மாற்றலாம்னு சொல்றேன். ஆல்கைல் ஹைலைடை அமைனா மாற்றணும் அப்படின்னா NH3 தான் ஆப்வியஸா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுவே அந்த ஆல்கைல் ஹைலைடை ஆல்கீனா மாற்றணும் அப்படின்னா ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஆல்கைல் ஹைலைடை ஆல்கஹாலா மாற்றணும் அப்படின்னாலுமே ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணணும். அந்த ஆல்கைல் ஹைலைடை ஆல்கேனா மாற்றணும் அப்படின்னா நீங்க ட்ரை ஈத்தர் சோடியம் ஊட் ரியாக்ஷன் பண்ணணும். Na ட்ரை ஈத்தர். கிளியரா? இப்போ அடுத்து அதே ஆல்கைல் ஹைலைடை இந்த மாதிரி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தான் மாற்றணும் அப்படின்னா மெக்னீசியம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல்கைல் ஹைலைடு அப்படின்றது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தான் மாறிடும். இப்போ இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட நீங்க COR யூஸ் பண்ணலாம், RCHO யூஸ் பண்ணலாம், HCHO யூஸ் பண்ணி ஆல்கஹால்ஸா மாற்றிடலாம். அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ இந்த ஆல்கீனை புரோமின் யூஸ் பண்ணி CH3R CH2Br அந்த மாதிரி மாற்றலாம். அண்ட் அகைன் இவங்க இந்த ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணி ஆல்கைனா மாற்றலாம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸ் தான், இவ்வளோ தெரிஞ்சா போதும். இதுக்கு மேலே ரொம்ப இதுவே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ஐ நோ, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, ஆல்கஹால் இருக்கா? ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைடா மாற்றணும் அப்படின்னா காப்பரேட் 573 கெல்வின். அப்படி இல்ல எனக்கு இவ்வளோ இது வேணாம், எனக்கு வந்து முன்னாடி படிச்சதே ஓகே அப்படின்னா நீங்க ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைடா எப்படி மாற்றலாம்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம், நம்ம வந்து K2Cr2O7 பண்ணாலே போதும். அதே மாதிரி தான் K2Cr2O7 பண்ணி நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிடும் வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் வந்து நான் ஜஸ்ட் ரீகேப் பண்ணுற மாதிரி தான், நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இப்போ உங்களுக்கு ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து ஆல்கஹால் கன்வர்ஷன் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, ஆல்கஹால் கொடுத்துருக்காங்களா? ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆல்கஹாலோட நான் வந்து இது காப்பரேட் 573 இது வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி K2Cr2O7 பண்ணிக்கோங்க. அதை பண்ணாலே உங்களுக்கு ஆல்டிஹைட் வரும். அண்ட் அகைன் திரும்பி இதுவும் வேணும், K2Cr2O7 பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அகைன் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துடும். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருதான், இதை விட்டுருங்க. ஓகேவா? இப்போ அடுத்து KMNO4 K2Cr2O7 பண்ணீங்க, டைரக்டா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வரதாலும் வரும். இப்போ உங்களுக்கு அமைன் வேணும் அப்படின்னாலே NH3 சொல்லியாச்சு, உங்களுக்கு போன ரியாக்ஷன் போன ஸ்லைட்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். NH3 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமைன் வந்துடும். H2SO4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கீன் வரும். அந்த ஆல்கீனை வந்து புரோமின் யூஸ் பண்ணி சிந்தேஸ் பண்ணீங்கனாலே இதையும் நம்ம போன ரியாக்ஷன்லேயே பார்த்தாச்சு. அது திரும்பி ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கைனா மாறிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் இப்போ முன்னாடி சொன்னாலே பாண்ட் கன்வர்ஷன், அதை பார்த்தாலே உங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ லீவ் இட். இப்போ எனக்கு ஆல்கைல் குளோரைடு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் PCl5 PCl3 யூஸ் பண்ணுங்க. குளோரின் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா திரும்பி உங்க NH3 யூஸ் பண்ணி டீல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி அமைன் வந்துடும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த செட் ஆஃப் ரியாக்ஷன் கார்பாக்சிலிக் ஆசிட் கன்வர்ஷன். ஓகேவா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்காங்களா, அவங்களோட கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆல்கேன் தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நிமோனிக் கூட கொடுத்தேன், ஆசிட் எடுத்துன்னு யாராவது மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணாக்காவை கூப்பிட்டு வந்துருங்க, NaOH CaOH ட்ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆல்கேன் வந்துடும். ஆளே காணாம போயிடுவாங்க. ஓகேவா? ஆல்கேன். ஸோ ஆல்கேன்னா இந்த ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதான் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, இவங்களை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா HI ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி நிறைய இருக்கு, நிறைய ரியேஜன் எது வேணா யூஸ் பண்ணலாம். உல்ஸ்கிஷ்னர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், NH2 ZnHgKCl யூஸ் பண்ணலாம். கிளெமென்சன் ரிடக்ஷன்னா ZnHgHCl கரெக்டா, இதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து NH2 இதுதான் வந்து உங்களுக்கு உல்ஸ்கிஷ்னர்.
அதுக்கப்புறம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கேன் வந்துடும். அதுவே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் டைபோரேன் B2H6 இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் வரும். புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் ஆல்கஹாலா மாத்தணும், இல்ல வந்து ஈத்தரை வந்து ஆல்கஹாலா மாத்தணும். இந்த மாதிரி ஆல்கஹாலா மாத்தணும் அப்படின்னாலே நீங்க யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ரியேஜன் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன் கரெக்டா. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் டைபோரேன் B2H6 இவங்களை யூஸ் பண்ணி ஆல்கஹாலா மாத்திக்கலாம். இப்ப அடுத்து NH3 நிக்கல் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்டிஹைடு வரும். ஓகேவா? இது பண்ணலாம். இல்ல நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டே யூஸ் பண்றதா இருந்தாலும் தப்பு இல்லை, பண்ணலாம். ஓகேவா? இப்ப அடுத்து எஸ்தரா எப்படி மாத்துவீங்க? RCH2 COO R'. எஸ்தரா எப்படி மாத்துவீங்க அப்படின்னா H2SO4 R'OH யூஸ் பண்ணி மாத்துவீங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் R'OH யூஸ் பண்ணி மாத்துவீங்க. அகைன் I'm going to recap this entire slide. இது வந்து பாத்துக்கோங்க, ஒரு 2 minutes recap பண்ணிடுறேன். ஓகேவா? கார்பாக்சிலிக் ஆசிட் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்காங்க. கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணாலும் ஆல்கேன் வரும். உல்ஃபிஷ்னர் NH2NH2 போட்டாலும் ஆல்கேன் வரும். NaOH பண்ணாலும் ஆல்கேன் வரும். HI ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணாலும் ஆல்கேன் வரும். அதுவே நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் டைபோரேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். NH3 என்ன யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைட் வரும். இல்ல உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து H2SO4 R'OH யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டர் வரும். எஸ்டரோட ஃபார்முலா என்ன? RCH2 COO R'. கிளியரா? ஓகே, இப்போ இந்த ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைட் பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைட் கன்வர்ஷன்ஸ் தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு ஆல்டிஹைடு இருக்கு. இப்போ இந்த ஆல்டிஹைடை நம்ம கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்றோம், அதாவது ZnHCl யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆல்கேன் வரும். ஓகேவா? ஆல்கேன் வரும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து KMnO4 யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆசிட் வரும். KMnO4 யூஸ் பண்ணலாம், CrO3 யூஸ் பண்ணலாம், இல்ல K2Cr2O7 எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணா யூஸ் பண்ணலாம் நீங்க ஆசிடா மாத்தணும் அப்படின்னா. ஓகேவா? அடுத்து வந்து H2 நிக்கல் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹைட்ரோஜன் நிக்கல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்க, இல்ல நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் வரும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்து இந்த ஆல்கஹால நீங்க PCl5ஓ இல்ல PCl3ஓ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆசிடா மாத்தலாம். ஆல்கைல் ஹலைடா மாத்தலாம். அப்படின்னா நீங்க வந்து H2SO4 யூஸ் பண்ணி நீங்க வந்து டபுள் பாண்ட் ஈத்தீனா மாத்தலாம். அண்ட் அடுத்து வந்து இவங்களோட NH3 ரியாக்ஷனா ஆப்வியஸா அமைன் வரும்னு சொல்லியாச்சு. புரோமின் யூஸ் பண்ணீங்கன்னா RCH ஃபர்ஸ்ட் CHஓட வெறும் ஒரே ஒரு Br இருக்கும், செகண்டோடயும் வந்து CH2Br அப்படின்னு சொல்லி வரும். இவங்களோட நம்ம வந்து ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணீங்கன்னா ஈத்தைனா வந்து மாறிடும். ஐ மீன் ட்ரிபிள் பாண்டா வந்து மாறிடும். இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். அகைன் ஐம் ரீகேப்பிங் தி ஆல்டிஹைட் கன்வர்ஷன். ஆல்டிஹைட் இருக்கு, கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணலாம், நமக்கு ஆல்கேன் வரும். KMnO4 எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டாலும் ஆசிட் வந்துரும். ஆல்டிஹைடோட நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் வந்துரும். இந்த ஆல்கஹாலோட PCl5 யூஸ் பண்ணா குளோரின் அட்டாச் ஆயிடும். H2SO4 யூஸ் பண்ணீங்கன்னா டபுள் பாண்ட் வரும். இந்த NH3 யூஸ் பண்ணாலே அமைன் வரும். Br யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வரும். அண்ட் அவங்களோட ஆல்கஹாலிக் KOH போட்டா நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்துரும். இவ்வளவுதான் ஆல்டிஹைட். இப்ப அடுத்து நம்ம நைட்ரோ டு அமைன் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்பதான் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், நைட்ரோ காம்பவுண்ட்ல இருந்து அமைனா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடா. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா கொஞ்சம் வீடியோ வந்து பேக் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுத்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே நான் சொல்லியிருப்பேன். அமைனா நைட்ரோ காம்பவுண்ட் அமைனா மாத்தணும் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணீங்கன்னா நைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்றது அமைனா மாறிடும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணி அமைனா மாத்தியாச்சா? இப்போ அந்த அமைனோட NaNO2H3l இஸ் நத்திங் பட் சால்மியஸ் ரியாக்ஷன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பென்சீன் டைஎத்திலீன் குளோரைடு வந்துடும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்காவாசி ரியாக்ஷன் இந்த N2Cl பேஸ் பண்ணி தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம N2Cl ஃபார்ம் பண்ணியாச்சு. N2Clோட நீங்க வாட்டர் அட்டாச் பண்ணா உங்களுக்கு ஆப்வியஸா என்ன வந்துரும்? ஃபீனால் வந்துரும். RCH2OH வந்துரும். இப்பதான் அவங்க சொன்ன ஐடியாஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி N2Clோட H2O போட்டோம் அப்படின்னாலே ஃபீனால் வந்துரும் சொன்னேன். கரெக்டா? அதுதான் இங்க வந்திருக்கு. இப்போ இந்த ஃபீனாலோட ரெட் பாஸ்பரஸ் HI, ஃபீனால்னா என்னது? ஆல்கஹால். ஆல்கஹாலோட ரெட் பாஸ்பரஸ் HI யூஸ் பண்ணா என்ன வரும்னு சொன்னேன்? ஆல்கேன் வரும்னு சொன்னா வரைஞ்செல்லாம் காட்டினேன், ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆல்கேன் வந்துரும். இப்ப இந்த ஆல்கேனோட ஆல்கேனா எப்படி நீங்க நைட்ரோ காம்பவுண்டா மாத்தலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்.
ஆல்கேனை எப்படி நைட்ரோ காம்பவுண்டா மாத்துவீங்க? ஃபியூமிங் HNO3. அதாவது இந்த மாதிரி நீங்க ஆல்கேனா மாத்துறதுக்கு அப்புறம் அவங்க செம்ம ஃபியூமிங்கா நைட்ரிக் ஆசிட் மாதிரி கோவமா இருப்பாங்க. நைட் எல்லாம் போட்டு திட்டுவாங்கன்னு சொன்னா இல்லையா, அதுதான் ஃபியூமிங் HNO3 நைட்ரோ காம்பவுண்டா மாறிடும். This is how you will just have the nitroamine conversions. Nitroamine conversions ஃபுல்லா புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதையெல்லாம் திருப்பி ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பாத்தீங்கன்னால இந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் எந்த கன்வர்ஷன்ஸ் கொடுத்தாலும் உங்களால பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ திருப்பி பாருங்க, ஒரு வாட்டி நோட்ஸ் எழுதிக்கோங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நிறைய வரும். இப்போ உங்களுக்கு அலிஃபாட்டிக் கன்வர்ஷன்ஸோட ஐடியா கொடுத்தால அதே மாதிரி லாஸ்ட் அரோமேட்டிக் கன்வர்ஷன்ஸோட ஐடியா கொடுத்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பேசிக்லி இந்த மாதிரி சிஎல் அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட NaOH ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபீனால் வரும். ஓகேவா? அதே மாதிரி இவங்களோட CO2O ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு NH2 வரும். CO2ஓட NH3 வந்தாதான் அனிலின் வரும். ஓகேவா? இப்போ இவங்களோட CuCN ரியாக்ட் ஆச்சுன்னா இங்க CN which is nothing but your benzonitrile வரும். இப்போ இவங்களோட CH3Cl பிளஸ் சோடியம் ரியாக்ட் ஆனாங்க அப்படின்னா டோலுவீன் வருவாங்க. ஓகேவா? இந்த Cl இருந்து உங்களுக்கு டொலுவீனா மாத்த சொன்னாங்க அப்படின்னா நீங்க இத மறக்கவே கூடாது. இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஓகேவா பாத்துக்கோங்க. Cl அட்டாச் ஆகியிருந்து ஓகேவா உங்களுக்கு வந்து ஃபீனாலா மாத்தணும் அப்படின்னா NaOH யூஸ் பண்ணணும். அனிலீனா மாத்தணும் அப்படின்னா Cu2O NH3 யூஸ் பண்ணணும். பென்சோநைட்ரைலா மாத்தணும் அப்படின்னா CuCN. ஏன்னா நைட்ரைல் குரூப் வரணும் அப்படின்னாலே நீங்க டைரக்டா CuCN ஆட் பண்ணா போதும். CH3 டொலுவீனா மாத்தணும் அப்படின்னா CH3 இருக்கிற மாதிரி CH3 குடுக்குற மாதிரி ஒரு காம்பவுண்ட் நீங்க எடுக்கணும். அதுதான் CH3Cl. சாரி நான் மார்க்கர்ல எழுதுறேன். ஓகே, CH3Cl. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் கிளியரா புரியுதா? இப்போ அடுத்த காம்பவுண்ட் 2Na ஆட் பண்ணா போதும். 2Na ஆட் பண்ணா கண்ணாடி வந்துடும். இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னா பைஃபினில். ஓகேவா? 2 Na. அடுத்து மெக்னீசியம் பிளஸ் ஈத்தர் கிரிக்னார்ட் ரியேஜன் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த Cl ஓட நான் வந்து HgH2O ஆட் பண்ணேன் அப்படின்னா வெறும் பென்சீன் மட்டும் வந்துடும். ஓகேவா? இது இல்லாம நீங்க வந்து இந்த Cl இருக்கா, இவங்களோட வந்து நான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, இவங்கள்ல இருந்து எப்படி காம்பவுண்ட்ஸ் உருவாக்கலாம்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த காம்பவுண்ட்ல இருந்து எப்படி இவ்வளவு காம்பவுண்ட்ஸ் உருவாக்கலாம்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி இந்த காம்பவுண்டையே உருவாக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வரைக்கும் நான் இதை சொன்னது நான் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். இந்த Cl இருக்கு, NaOH போட்டோம்னா ஃபீனால் வருது, CO2O NH3 போட்டா அனிலீன் வருது. ஓகேவா? CO2O NH3 போட்டா அனிலீன் வருது, CuCN போட்டா சைனைல் குரூப் அட்டாச் ஆகி பென்சோநைட்ரைல் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து CH3Cl Na போட்டோம் அப்படின்னா டொலுவீன் வந்துருது. Na போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பைஃபினில் கண்ணாடி காம்பவுண்ட் வந்துருது. அடுத்து Mg பிளஸ் ஈத்தர் போட்டோம்னா நமக்கு வந்து கிரிக்னார்ட் ரியேஜன் வருது. அண்ட் ஃபைனலி ஹைட்ரஜன் மட்டும் போட்டாலே போதும் உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து இந்த பென்சீன் ரிங் வந்து கலந்துட்டு வந்துடும். கிளியரா? இவ்வளவுதான் வந்து நம்ம எப்படி இந்த காம்பவுண்ட்ல இருந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ அடுத்த ஐடியா வந்து எப்படி அந்த காம்பவுண்டே உருவாக்கலாம்ன்றது தான். அதாவது இவங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றதுக்கான இதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபீனால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ இப்படி நம்ம எப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோமா, இந்த காம்பவுண்ட்ல இருந்து எப்படி இந்த ஃபீனால உருவாக்கலாம் அப்படின்னா NaOH போட்டிருப்போம். ஆனா இப்போ இந்த இதுல இருந்து எப்படி இதை உருவாக்கலாம் உல்டாவா பார்த்தோம் அப்படின்னா PCl5 யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? PCl5. ஏன்னா இங்க OH இருக்கு, இங்க Cl இருக்கு. Cl இன்கார்பரேட் பண்ணனும்னா நான் என்ன சொன்னா PCl5 இல்ல PCl3 யூஸ் பண்ணனும்னு சொன்னேன். அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? இங்க Cl இருக்கு, இங்க OH இருக்கு. OH கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? NaOH OH இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும். இல்ல KOH கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. அதாவது நத்திங் பட் யுவர் என்னது இது ஹலைடா, ஹலைட் ஆல்கைல் ஹலைடா, ஆல்கைல் ஹலைட்ல இருந்து ஆல்கஹாலா மாத்துறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணுமா, அதுதான். NaOH யூஸ் பண்ணலாம், இல்ல KOH யூஸ் பண்ணலாம். கிளியரா? இப்ப அடுத்து
let's look at the next concept. இப்போ வந்து அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பென்சீன் ரிங்ல இருந்து we will I mean Cl ல இருந்து we'll be converting Cl2 FeCl3 யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்க, Cl2 FeCl3 யூஸ் பண்ணாலே இந்த பென்சீன் ரிங்க நீங்க Cl-ஆ மாத்தலாம். ஓகேவா? இப்போ அடுத்து டையசோனியம் குளோரைடு இருக்கு, N2Cl. இவங்க பென்சீன் டையசோனியம் குளோரைடு, இவங்க எப்படி நீங்க இந்த காம்பவுண்ட மாத்துவீங்க அப்படின்னா Cu2Cl யூஸ் பண்ணுவீங்க. என்ன யூஸ் பண்ணீங்க? Cu2Cl யூஸ் பண்ணுவீங்க. Cu2Cl. இவ்வளவுதான் இந்த பேசிக் கன்வர்ஷன். இவ்வளவு தெரிஞ்சா போதும். இப்போ அடுத்த கன்வர்ஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து நம்ம வந்து பென்சீன் அண்ட் ஃபீனால் பார்க்கலாம். இங்க வந்து பென்சீன் பாத்தீங்கன்னா இருக்காங்களா, பென்சீன் ரிங் இருக்காங்களா? இப்போ இந்த பென்சீன் ரிங்கோட நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து Cl2 அதுக்கப்புறம் வந்து FeCl3 டார்க்ல வச்சோம் அப்படின்னா you will get this Cl. பென்சீன் ரிங்கோட டைரக்டா Cl மட்டும் அட்டாச் ஆயிருக்கும். அதுவே நீங்க நைட்ரேஷன் HNO3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும். இப்போ எனக்கு இந்த பென்சீன் இருக்குப்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி சைக்ளோஹெக்சேன் வேணும், பென்சீனா வேணாம் சைக்ளோஹெக்சேனா வேணும் அப்படின்னா நீங்க ஹைட்ரஜன் அண்ட் நிக்கல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். கிளியரா? இப்போ அதே பென்சீன் ரிங்கோட நான் வந்து ஹைட்ரஜன் அண்ட் நிக்கல் யூஸ் பண்ணனா எனக்கு என்ன வருது, இந்த மாதிரியும் நான் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி காம்பவுண்ட் கொண்டு வரலாம். இப்போ SO3H பண்ணீங்க அப்படின்னா பென்சீன் ரிங்கோட SO3H அட்டாச் ஆகும். இவ்வளவுதான் இந்த பக்கம் கன்வர்ஷன்ஸ். இப்போ இந்த பக்கம் கன்வர்ஷன்ஸ் வாங்க. அதாவது இந்த N2Cl பென்சீன் டையசோனியம் குளோரைடு சால்ட் இருக்கா, இவங்களோட நான் வந்து C2H5OH ஆல்கஹாலும் SnCl2 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு பென்சீன் வந்துடும். திரும்பியும் டையசோனியம் குளோரைடு சால்ட்ல இருந்து எப்படி நான் பென்சீன் திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னா ஆல்கஹால் C2H5OH SnCl2 யூஸ் பண்ணி கொண்டு வருவேன். ஓகேவா? இது ஃப்ரீக்வெண்டா கேக்குறது. இந்த ஒரு ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னது நான் திரும்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, and again I'm telling you. ஓகே, N2Cl இருக்கு, N2Cl ஓட C2H5OH SnCl2 யூஸ் பண்ணோம்னா பென்சீன் திரும்பி வந்துரும். பென்சீன் டையசோனியம் குளோரைடு N2Cl ல இருந்து C2H5OH SnCl2 யூஸ் பண்ணா பென்சீன் திரும்பி வந்துரும். அதே மாதிரி கூனா CONA இவங்களோட நம்ம வந்து NaOH CaO சேர்த்து ஹீட் பண்ணா பென்சீன் வந்துரும். CH ட்ரிபிள் பாண்ட் CH ரெட் ஹாட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பென்சீன் திரும்பி வந்துரும். ஃபீனால்ல இருந்து பென்சீன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஜிங்க் டஸ்ட் இருந்தாலே போதும், ஃபீனால்ல இருந்து பென்சீன் திரும்பி வந்துரும். ஓகேவா? Cl மட்டும் அட்டாச் இருந்தது, இப்போ எனக்கு இந்த Cl மட்டும் தூக்கணும் அப்படின்னா ரிடக்ஷன் 2 ஹைட்ரஜன் போட்டு ரெடியூஸ் பண்ணாலே வந்துடும். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் தான் கிளியரா புரிஞ்சுதா? நான் திரும்பியும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூனாவோட NaOH CaO போட்டாலே உங்களுக்கு பென்சீன் ரிங் வந்துரும். N2Cl பென்சீன் டையசோனியம் குளோரைடோட வந்து C2H5 ஆல்கஹால் SnCl2 யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பென்சீன் ரிங் வந்துரும். அப்புறம் இது வந்து ரெட் ஹாட் யூஸ் பண்ணா வந்துரும். ஃபீனாலோட வந்து ஜிங்க் டஸ்ட் யூஸ் பண்ணா பென்சீன் ரிங் வந்துரும். குளோரினோட 2 ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பென்சீன் வந்துரும். அதே மாதிரி பென்சீனோட வந்து SO3H யூஸ் பண்ணா பென்சீனோட SO3H ஆட் ஆயிடும். அப்புறம் ஹைட்ரஜன் நிக்கல் யூஸ் பண்ணா சைக்ளோஹெக்சேன் மட்டும் கிடைக்கும். HNO3 யூஸ் பண்ணா நைட்ரேஷன் பண்ணலாம். Cl2 FeCl3 யூஸ் பண்ணா குளோர் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு படிச்சாலே உங்களுக்கு வந்து பென்சீனோட கன்வர்ஷன்ஸ் கிளியரா தெரியும். இப்போ அடுத்து நம்ம ஃபீனாலோட கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபீனாலோட கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீனால் இருக்காங்களா, இப்போ இந்த ஃபீனாலோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜிங்க் டஸ்ட் சேர்த்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா பென்சீன் மட்டும் வந்துடும். நான் ஆல்வேஸ் இப்பதானே நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணிருப்போம், பென்சீன் வந்துருச்சு. அதேதான் இங்கேயும் ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணிருப்போம், பென்சீன் வந்துருச்சு. இப்போ அடுத்து இந்த ஃபீனாலோட புரோமின் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Br2 வாட்டர் புரோமின் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வந்துடும். 2,4,6
ட்ரைப்ரோமோஃபீனால் வந்துருச்சா? அடுத்து HNO3 யூஸ் பண்ணி நைட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஃபீனாலோட நைட்ரோ குரூப் ஒன்று ஆட் ஆயிடும். அடுத்து நிக்கல் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, அப்படியே ஃபீனாலாவே இருக்கும். CH3CO யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபீனால் ரிங் இருக்கா, OH குரூப் இருக்கா, அவங்களோட COCH3 குரூப் மட்டும் எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆயிடும். அதாவது CH3CO யூஸ் பண்ணீங்கன்னா COCH3 குரூப் மட்டும் அட்டாச் ஆயிடும். அதாவது ஒரு ஆக்சிஜன் மட்டும் வெளியே போயிடும் வச்சுக்கோங்க. அது போயிட்டு அது இல்லாம CH3CO குரூப் மட்டும் ரீடைன் ஆகும். அடுத்து CHCl3 மட்டும் வச்சிருந்தீங்க வச்சுக்கோங்க. CHCl3 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் குரூப் அட்டாச் ஆயிடும். CHCl3 யூஸ் பண்ணீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணீங்கன்னா 2,4 ட்ரைநைட்ரோஃபீனால் வரும். HNO3 மட்டும் கான்சென்ட்ரேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா 2,4 ட்ரைநைட்ரோஃபீனால் வரும். டைல்யூட் HNO3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனால் வரும். புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 2,4 ட்ரைப்ரோமோஃபீனால் வரும். புரிஞ்சுதா? இப்போ ஃபீனால் ரியாக்ஷன்ஸ் ஒரு வாட்டி நான் திரும்பி ரீகேப் பண்ணிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபீனால் இருக்கு, அந்த ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் சேர்த்து ஹீட் பண்ணோம்னா வெறும் பென்சீன் ரிங் வரும். புரோமின் வாட்டர் போட்டோம்னா 2,4 ட்ரைப்ரோமோஃபீனால் வரும். HNO3 யூஸ் பண்ணீங்கன்னா 2,4 ட்ரைநைட்ரோஃபீனால், அப்புறம் ஆர்த்தோபாரோஃபீனால் டைல்யூட் HNO3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா CHCl3 யூஸ் பண்ணா ஆல்டிஹைட் குரூப் வந்து அட்டாச் ஆயிக்கும். அப்புறம் டைல்யூட் HNO3 மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட்ரேஷன் நடக்கும், NO2 குரூப் வந்து அட்டாச் ஆயிக்கும். அவ்வளவுதான். இப்போ the last slide of the day, let's look at this. இதுவும் கொஞ்சம் பென்சீன் பேஸ்ட் கன்வர்ஷன்ஸ் தான், லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். பென்சீனோட வந்து வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இது நான் சொல்லிடுறேன், நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. இது என்னது? இது வந்து நான் சொன்னேன்ல முக்காவாசி கன்வர்ஷன்ஸ் இந்த வந்து N2Cl பேஸ் பண்ணி பென்சீன் டைசோனியம் குளோரைடை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு. இப்போ அதை பேஸ் பண்ண ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடோட நீங்க NaNO2 பிளஸ் Cu வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது சாலினைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு NO2 வரும். இந்த NO2 நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு NO மட்டும் வரும். அந்த NO-வை நீங்க வந்து NH2 எப்படி மாத்தலாம்? NO2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், NO2 நீங்க எப்படி NH2 மாத்தலாம்? SnHCl யூஸ் பண்ணி நான் ஐடியாஸ் சொல்லும் போதே சொன்னேன். SnHCl யூஸ் பண்ணி NO2-வை உங்களால NH2 மாத்த முடியும். ஓகேவா? அதே ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து N2Cl டைசோனியம் குளோரைடு இருக்காங்க, அவங்களோட வந்து C2H5OH H3PO2 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் பென்சீன் ரிங் வரும். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இப்பதான் சொன்னேன், இந்த சைடு தான் சொன்னேன் நினைக்கிறேன். N2Cl-ஓட இதோ இங்க இருக்கு பாருங்க, N2Cl அவங்களோட வந்து C2H5OH யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பென்சீன் ரிங் மட்டும் வரும். அதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? N2Cl C2H5OH மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பென்சீன் ரிங் மட்டும் வரும். டைசோனியம் குளோரைடோட ஆல்கஹால் C2H5OH யூஸ் பண்ணீங்கன்னா டைசோனியம் குளோரைடோட C2H5OH மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? வெறும் பென்சீன் ரிங் வரும். ஓகேவா? H3PO2 யூஸ் பண்ணலாம். H3 இவங்களோட H3PO2 யூஸ் பண்ணலாம். இப்ப அடுத்து இவங்களை நம்ம எப்படி கீட்டோனா மாத்துவோம்? வெறும் பென்சீன் ரிங்கா கீட்டோனா மாத்துறது எப்படி? ஆல்டிஹைடா மாத்துறது எப்படி? கார்பன் மோனாக்சைடு பிளஸ் HCl, அப்பதான் இந்த CHO அப்படின்னு சொல்லி இங்க வந்து CHO. இதோட நம்ம ஆனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து இந்த டைசோனியம் குளோரைடு பேஸ் பண்ணி நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து CuCl மட்டும் போட்டீங்க அப்படின்னா குளோரின் அட்டாச் ஆயிடும். CuBr மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா புரோமின் அட்டாச் ஆயிடும். CuCN இல்ல KCN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சயனைட் குரூப் அட்டாச் ஆயிடும். இதெல்லாம் நீங்க டக்குன்னு மெமரைஸ் பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்க வேணாம். HBF4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோரின் அட்டாச் ஆயிடும்.
அது எப்படி டைரக்டா அட்டாச் ஆகாது, N2BF4 வரும். அது N2BF4 தான் ஃப்ளோரின் அப்புறம் தனியா அட்டாச் ஆன மாதிரி வரும். அப்புறம் டையஸ்னியம் சால்ட்டோட வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா ஃபீனால் வந்துடும். அடுத்து டையஸ்னியம் குளோரைடோட SN+HCl யூஸ் பண்ணோம் அப்படின்னா SN+HCl வந்து NH2. NaBF4 வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ளோரின் கொடுத்துரும். அடுத்து Zn+HCl வந்தது அப்படின்னா Zn+HCl உங்களுக்கு அனிலீன் NH2 தான். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் கூட இருக்கும் Zn+HCl யூஸ் பண்ணி. அடுத்து HNO2 பண்ணீங்கன்னா நைட்ரேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HNO2 நைட்ரேஷன். NaNO2 Cu அப்படின்னாலே சாண்ட்மியர்ஸ்னாலே NO2. அப்புறம் அவங்களோட வந்து ஸ்டாண்டர்ட் குளோரைட் HCl யூஸ் பண்ணா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் NH2 வரும். இப்போ இந்த NH2ஓட நீங்க NaNO2 HCl யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டையஸ்னியமே திரும்பி வந்துடும் N2Cl. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த N2Cl-ஓட NaNO2 போட்டீங்கன்னா NO2 வரும். NH2ஓட NaNO2 போட்டீங்கன்னா N2Cl வரும். ஓகேவா, இப்போ நான் திரும்பி ரீகேப் பண்ணிக்கிறேன். பென்சீன் டையஸ்னியம் குளோரைடு வச்சுனா கன்வர்ஷன். N2Cl-ஓட NaNO2 சேர்த்தோம் அப்படின்னாலே என்ன வரும்னு சொன்னேன், NO2 வரும் சொன்னேன். அந்த NO2 இருக்கா, இப்போ இந்த NO2-வை NH2-ஆ எப்படி மாத்துவீங்க அப்படின்னா SN+HCl யூஸ் பண்ணி மாத்துவீங்க. இப்போ உங்களுக்கு NH2 இருக்கா, இந்த NH2ஓட நீங்க சாண்ட்மியர்ஸ் பண்றீங்க NaNO2+HCl பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பியும் உங்களுக்கு இந்த N2Cl வந்துடும். ஓகேவா, இந்த பென்சீன் டையஸ்னியம் குளோரைடோட C2H5OH H3PO2 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் பென்சீன் ரிங் வரும். ஓகேவா, டையஸ்னியம் சால்ட் இருக்குப்பா, இந்த டையஸ்னியம் சால்ட் இந்த வெறும் பென்சீன் வந்தா போதும்பா, இந்த N2Cl எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆல்கஹால் தான் போடணும். ஓகேவா, அதாவது நீங்க எப்படி திரும்ப ஞாபகத்துலாம் உங்ககிட்ட எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இருந்தது ஆல்கஹாலிக்கா ஐட்டிங் வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, N2Cl we will lose everything. ஓகேவா, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப N2Cl எல்லாம் இருக்குது, ஆல்கஹாலிக் ஹேபிட்ஸ் C2H5OH ஆல்கஹால் வந்துருச்சு, ஆல்கஹால் வந்தோடனே ஒண்ணுமே இல்லாம பென்சீனா மாறிட்டாங்க. புரிஞ்சுதா? இந்த ரியேஜென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி நிமோனிக்ஸ் இல்ல ட்ரிக்ஸ் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, பிகாஸ் எல்லா ரியேஜென்ட்ஸும் நம்ம மைண்ட்லயே வச்சிருக்க முடியாது. ஓகேவா, இந்த மாதிரி பேசிக்கா இருக்கும்போது நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பென்சீன் ரிங்கோட நம்ம வந்து CO+HCl கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl ஆட் பண்ணோம் அப்படின்னா CO+HCl ஆட் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைடு வந்துடும். இப்போ உங்ககிட்ட N2Cl இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ரியாக்ஷனும் வந்தது. CuCl போட்டீங்கன்னா Cl மட்டும் வரும், CuBr போட்டீங்கன்னா Br மட்டும் வரும், CuCN இல்ல HCN போட்டீங்கன்னா சயனைடு மட்டும் அட்டாச் ஆயிடும், அதாவது பென்சீன் நைட்ரைல். ஓகேவா, அடுத்து HBF4 போட்டீங்கன்னா NaBH4 வரும், BF4 வரும், அதுக்கப்புறம் அது F-ஆ மாறும். இந்த ரியாக்ஷனை இங்க நான் திரும்பி கொடுத்துருப்பேன், NaBF4 வரும், அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃப்ளோரினா வரும். ஓகேவா, அடுத்து வாட்டர் H2O மட்டும் போட்டா ஃபீனால் மட்டும் வரும். அடுத்து Sn+HCl மட்டும் போட்டா NH2. அடுத்து Zinc+HCl மட்டும் போட்டீங்க அப்படின்னா N2Cl-ஓட NH2 வரும். ஜிங்க் போடலாம் இல்ல ஸ்டாண்டர்ட் குளோரைடு Sn+HCl போட்டாலும் உங்களுக்கு NH2 வந்துடும். ஓகேவா, இப்போ அடுத்து HNO2 போட்டீங்கன்னா ஒரு நைட்ரேஷன் NO2 வந்து அட்டாச் ஆயிக்கும் பென்சீனோட. ஃபைனலா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் NaNO2+ CO வந்து நீங்க வந்து N2Cl-ஓட போட்டீங்கன்னா NO2 வரும். அந்த NO2-ஓட நீங்க Sn+HCl போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிலீன் NH2 வரும். அந்த NH2-ஓட நீங்க திரும்பியும் நீங்க சாண்ட்மியர்ஸ் NaNO2+HCl பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டையஸ்னியம் சால்ட் N2Cl வந்துடும். ஓகேவா,
ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் பக்காவாக இருப்பீங்க கன்வர்ஷன்ஸில். இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, இது உங்களுக்கு ஐடியாஸ், இது கண்டிப்பாக வேணும். இது இல்லாமல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் கூட நான் தயாராக இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். லெட்ஸ் கிராக் இட். ஓகே, ஸோ பேசிக்லி இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து எல்லா கன்வர்ஷன்ஸோட ஐடியா, ட்ரிக்ஸ் அண்ட் எல்லா பேசிக்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எழுதியிருப்பேன் இல்லையா, இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த டெலிகிராம் சேனலோட நேமும் வந்து சொல்லிடுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெலிகிராம் சேனலோட நேம் வந்து நம்ம யூடியூப் சேனலோட சேம் நேம் தான், நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். எல்லா இம்பார்ட்டண்டான நோட்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நான் உங்களுக்கு எல்லா நோட்ஸும் இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் கொடுத்த எல்லா நோட்ஸும் அதில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஆல் தி பெஸ்ட். பை பாய்.